நலம். ஆண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு பயிற்சி வகுப்பு. இந்த வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் இனிதே வரவேற்கிறோம். வகுப்பிற்குள் போவதற்கு முன்பாக ஒரே ஒரு வரி எழுதிருங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த வகுப்போட தலைப்பு எழுதிக்கங்க. நான் சில குறிப்புகள்லாம் அப்பத்திக்கப்ப சொல்லிட்டே வருவேன், அதை குறிச்சு வச்சுக்கோங்க. சிலதெல்லாம் கேட்போம் காதுல, அப்படியே போயிடும். அதனால சிலதெல்லாம் எழுதுங்கன்னு சொல்லும் போது மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. அது உங்க மனசுலயும் எழுதுற மாதிரி. ஆக அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னா இதுக்கு என்ன பொருளுங்க ஐயா இருக்கு? நான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும். நம்ம பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணும் அப்படித்தானே, இல்லைங்களா? ரைட். அப்படித்தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது கூட இன்னொரு வரி இருக்கு, இன்னொரு பொருள் இருக்கு இதுக்குள்ள. யா அப்படின்னு இருக்கீங்களா? யாங்கிறத முதல்ல இதுல இல்லைங்களா? யா யா என்பது ஆகாயத்தை சேர்ந்தது. யா ஆகாயம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது. யா இன் நமக்கு கொடுத்திருக்குது இல்லைங்களா? இத உங்களுடைய இன்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இல்லையா? இப்ப நீங்க வாழ்க்கையில எவ்வளவு இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த இன்பத்துக்கு பாத்தியமாக உங்களுடைய வாழ்க்கை துணையினர் வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் இது கடமையாக்கப்படுதுங்க. யான் பெற்ற இன்பம் ஆகாயம் இதுக்கு சம்பந்தப்படுது. எந்த இடத்துலயும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்ப யா என்பது ஆகாயம். ஆகாயம் கொடுத்தால்தான் இங்க எல்லாத்துக்குமே இல்லைங்களா? மலையே பாருங்க, ஆகாயம் கொடுக்கலன்னா நமக்கு இங்க ஒண்ணும் இல்லை வச்சுங்களா? அப்போ ஆகாயம் கொடுத்திருக்கிறது ஒவ்வொருவருக்குமான உயிர் சொத்துங்க. அது உயிர் சொத்து. அதைய நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இன்னொரு மறைபொருளாம் இதுக்குள்ளது. பொதுவானது என்னன்னா, உங்களுக்கு எதெல்லாம் முடியுமோ மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவுங்க. அது யாம் பெற்ற இன்பம் பெருகிய மையம். இன்னொன்னு நம்ம வகுப்புக்கு சம்பந்தப்பட்டது இந்த வார்த்தை, சரிங்களா? இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா, மனிதனை அதிகமாக ஆட்சி செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா, காதல், பேராசை, பொறாமை, கோபம், காமம். பாருங்க, கடைசியாத்தான் சொல்றேன் காமம் அப்படிங்கிறது. மற்றது எல்லாமே கூட பாருங்க, மனிதனை சுலபமா அவன் கடந்து வந்துடுவான். காமத்தை ஒரு மனிதனால் கடக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் சொல்றான், காமத்தை கடக்கலாமா அடக்கலாமா. அப்படி சில சாமியார்கள் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க காமத்தை எப்படி அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள், யோக நிலையை அடைந்து விடலாம் அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒரு குடும்பஸ்தனுக்கு எதுக்கு ஐயா நீ போய் காமத்தை அடக்கி வைக்க சொல்ற, இல்லைங்களா? ஒரு வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அவன் இல்லற பந்தத்துக்குள்ள வர வேண்டிய ஒருத்தனை போய் ஏன் அடக்க சொல்றீங்க, புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே ஆண்களுக்கான ஒரு சரியான புரிதல் ஒரு இதை பத்தி பேசுவதற்கான இதே பாத்தீங்கன்னா இங்க சரியா இல்லைங்க. இப்ப வரைக்குமே சரியா இல்லை. பாத்தீங்களா, சொல்றீங்க இல்லையா? அப்போ இதை பத்தின ஒரு வகுப்பாக எங்கேயுமே கற்றுக் கொடுப்பதில்லை. 1-2 பேர் இருக்காங்க, அது கூட பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஆட்களா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணுங்கிற மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ஆச்சுங்களா? நான் இந்த வகுப்புக்கு ஏன் வந்தாங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். இந்த வகுப்பை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். தந்த்ரா மாஸ்டர் போதி பிரவேஷ் ஐயா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். சரி, அவருடைய வகுப்புடைய மாணவன் நான். ஒரு தந்த்ரா கிளாஸ போதிப்பதற்கு ஒரு 18 மாணவர்களை என்னை போல உருவாக்கினார். அவரோட கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய மாணவர்களை 18 மாணவர்களை நான் ஒருத்தன். இந்த வகுப்புகள் அவர் நடத்துறாரு இல்லைங்களா? அதே போல நாமளும் இந்த தந்திரா வகுப்புகளை நடத்திட்டோம். நிறைய இடங்களை நடத்திட்டு இருக்கிறோம். ஆன்லைனா நடத்திருக்கிறோம், நேரடியா வகுப்பா நடத்திருக்கிறோம். இந்த நடத்தும் போது என்ன சிக்கல் சந்திச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சந்திச்சது பர்சனலா, மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. நான் சந்திச்சது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஆணும் பெண்ணும் எப்படி தாம்பத்தியத்தை நீட்டித்துக்கலாம், அப்படி எப்படி எல்லாம் இன்பத்தை அடையலாம், ஒரு ஆணுக்கு எதெல்லாம் இன்பமா இருக்கும், பெண்ணுக்கு என்னெல்லாம் இன்பமா இருக்குங்க, இந்த கிளாஸ் போகுங்க. ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு மனதான் போகும். ஆனா நான் சந்திச்ச ஆட்கள்ல பெரும்பாலான ஆட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கே சிக்கலா இருக்கு. நானே பிரச்சனையோடு இருக்கிறேன். நான் போய் அவங்களுக்கு எப்படி இன்பத்தை கொடுக்க முடியும்?
என்னுடைய குறைபாடுன்னு சிலது இருக்குங்க, வெளியில சொல்ல முடியாது. நான் இப்போ ஒரு 20 பேர் 30 பேர் உட்கார்ந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து ஒரு ஆண் எந்திரிச்சு சொல்ல முடியுமா எனக்கு இந்த பிரச்சனை, சொல்லுவாரா? எப்பவே வந்து ஆமா கிளாஸுக்கு வரைக்கும் கூச்சப்பட்டு தான் நிறைய இப்ப பாருங்க, இந்த கிளாஸ்லயே வந்து பாருங்க நிறைய பேர்த்துனால நேர்ல வர முடியல, அது வேற பிரச்சனை. நிறைய பேர்த்துக்கு வரக்கே ரொம்ப சங்கோச்சம். நம்ம என்ன நினைத்துக் கொள்வார்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாம் இருக்குங்க. இன்னுமே வந்து அந்த அளவுக்கு இன்னும் நம்ம மாறல. இன்னும் ஒரு நவீன இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் வரல இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, அந்த வகுப்பில் அந்த ஃபீட்பேக்ல கடைசியா கேட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரைட்டுங்க. ஆணும் பெண்ணும் எப்படி எல்லாம் சேர்ந்து தாம்பத்தியத்துல சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் டெக்னிக் கையாளலாங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா பர்சனலா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இவ்வளவு இருக்குது. அவங்க போடுறவங்க பெரிய லிஸ்டே போட்டுட்டு வரான், என்னெல்லாம் போடுறான். எனக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து வெளியில வந்துடுதுங்க. சொல்லலாம் பாருங்க, இந்த வகுப்பு நுழையறதுக்குள்ளேயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்னை ஒரு நண்பனாகவோ சகோதரனாகவோ ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பதான் இந்த விஷயத்தை என்னால வெளிப்படையா பேச முடியும். ஏன்னா மத்த வகுப்பு மாதிரி இல்லை இது. இது முழுக்க முழுக்க வந்து செக்ஸ் சம்பந்தமா தான் பேச போறோம். அப்படி இருக்கும்போது வந்து இதுல மூடி மூடி மறைச்சே வந்து பேசிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால துவக்கத்திலேயே சொல்லிடுறேன், இது கொஞ்சம் வெளிப்படையாக பேசினால் மட்டுமே உங்களுக்கும் அது போய் சேரும், புரிஞ்சுக்க முடியும். அப்ப அதனால வந்து ரொம்ப பாலிசாவெல்லாம் இதை பேச முடியாது. ஓரளவுக்கு வந்து முடிந்த வரைக்கும் நாகரிகமாகவே பேசுவோம். அப்படித்தான் இருக்கு நம்ம வகுப்பு எப்பவுமே. சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதுல முக்கியமான விஷயம், இதுல யார் ஒருத்தரையுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வகுப்புக்குள்ள இருக்கிறீங்க இல்லையா, உங்களை மையப்படுத்தி அல்ல இந்த வகுப்பு, உங்களுக்கான புரிதலுக்கு தான் இந்த வகுப்பு. அதில் நல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்துறது தான் இந்த வகுப்பு. அப்போ இந்த மாதிரியான இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த வகுப்புல ஃபீட்பேக்காக கடைசியா கிடைச்ச நிலவர பிரகாரம் எனக்கு வந்து ஆண்குறியினுடைய அளவே வந்து ரொம்ப சன்னமா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. அந்த பப்ளிக் டாய்லெட்ல இருக்கீங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லாம் போய் இந்த டாய்லெட்டுக்குள்ள எல்லாம் போகும்போது சில ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? யூரின் போயிட்டே இருப்பான், பக்கத்துல ஏற்றி பார்ப்பான், இந்த பக்கம் பார்ப்பான் அந்த பக்கம் பார்ப்பான். என்ன பாக்குறாங்கிறீங்க? என்ன பாக்குறாங்கிறீங்க? ஆமா, நம்ம சைஸே தான் இருக்குதா, இல்ல நம்மளை விட பெருசா இருக்குதா, இல்ல நமக்கு மட்டும்தான் பெருசா இருக்குதா? இல்ல நிறைய பேர்த்துக்கு இது தெளிவுபடுத்திக்கவே முடியாத ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளேயே இருக்குது. எவ்வளவு இருந்தாலும் ஒரு பெண்ணை வந்து திருப்திப்படுத்த முடியும்? தெரியாது, இன்ன வரைக்கும் தெரியாதுங்க. கேட்டு பாருங்க, நிறைய பேர்த்துக்கு வந்து கேளுங்க, ஏங்க ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு ஆண்குறியோட அளவு எவ்வளவு இருந்தால் சரியா இருக்கு? தெரியாது, உண்மையாலுமே தெரியாது. ஆனா மனசுக்குள்ள அப்படி கேள்வி இருக்குது. அந்த யார்கிட்ட கேட்டு தீர்த்துக்க முடியும்? புரிஞ்சுங்களா? இன்றைய தேதியில வந்து பாருங்க, ஒரு மனிதனுக்கு எந்த பிரச்சனைக்கு யாரை அணுகணும் கூட தெரியாது. நான் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒரு மனம் சம்பந்தமான ஒரு பாதிப்பு இருக்குன்னா ஒரு சைக்காரிஸ்ட பார்த்து நீங்க தீர்வு பெறணும். புரிஞ்சுங்களா? செக்ஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா ஒரு செக்ஸாலஜிஸ்ட பார்த்து தீர்வு பெறணும். இப்ப நிறைய பேர்த்துக்கு நம்மளுக்கு மனசுலதான் பிரச்சனையா இல்ல செக்ஸ் சம்பந்தமா உடம்பு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனையானே தெரியாது. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? நாம் உண்மையிலேயே உடம்புல ஃபிட்டா இருக்கிறோம், மனசுக்குள்ளதான் நமக்கு பிரச்சனையும் கூட அவனுக்கு தெரியாது. இல்ல எந்த இடத்துல நம்ம யாரை போய் சந்திச்சு இதுக்கு தீர்வு பெறலாம் என்பது தெரியாது. அதையெல்லாம் கடந்து வந்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் சம்பந்தமான மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாங்க இல்லையா, பிரபலமான மருத்துவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவர்களாக இருக்கிறார் இல்லைங்களா? இயற்கை சார்ந்து இதுல ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு, அவங்களை தேட வேண்டியதா இருக்கு. யார் சொல்லுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அவர்கள் எல்லாம் சந்தித்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பாக்குறதா இருந்தா கட்டணங்கள் பல மடங்கு. நீங்க அவங்களை சந்திச்சு அவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயன்படுமா என்பது தெரியாது. ஏன்னா முழுக்க ஆங்கில மருத்துவத்தினுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அமைக்கப்பட்டது. நாம் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க இயற்கையான வழிமுறைகள்ல நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அப்போ விட்டுருங்க. அப்போ நீங்க அது சம்பந்தம் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிக்கலுக்கு நான் யாரை சந்திப்பது என்று கூட எனக்கு இன்னும் சரியா தெரிய மாட்டேங்குது. புரிஞ்சுங்களா? அப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன், என்னுடைய மனைவியோடு நான் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளும் போது நான் வந்து மனசாலதான் பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னா இல்ல உண்மையாலுமே என்னுடைய ஆண்குறி என்பது வந்து பாதிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு தெரியணும் இல்லையா? அப்ப தெரிஞ்சாதான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை போய் பார்க்க முடியும். அது எல்லாமே நான் சந்தித்த வகுப்பின் நிறைவில் நான் கேள்விப்பட்டது, இதெல்லாமே கேள்விப்படுறேன். அதே மாதிரி எனக்கு செக்ஸ்ல ஈடுபடுறதுக்கு இஷ்டமே இல்லைங்க. ஒரு ஆள் சொன்னது உண்மையாலுமே இஷ்டம் இல்லைங்க. ஆனா விட்டு படமா பாக்குறேன் நான், இந்த செல்போன்ல அதுல எல்லாம் வருது இல்லைங்களா, ஒரு கவர்ச்சியான படம் எல்லாம் பார்த்ததுன்னா பார்த்த குதூகலம் ஒரு கிளிகிழிப்பா இருக்குது. ஆனா அது கிளிகிழிப்பா இருக்கு. ஒரு இதை வந்து வாழ்க்கை துணையோடு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ஆர்வமாக என்னால் ஈடுபட முடியவில்லை. என்ன காரணம், எங்க மிஸ்டேக் ஆகுது? புரியுங்களா? உளவியல் சிக்கல் இது, எங்க காரணம் இந்த இது மிஸ் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய தாம்பத்திய இன்பங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது அந்த 2 நாள் வகுப்பு
ஆனா அதை கடந்து பார்த்தா ஒரு ஆணுக்கே தனியா வகுப்பு எடுக்க வேண்டிய அளவுக்கு அவ்வளவு சிக்கல். இப்ப நான் இன்னும் லிஸ்ட் போட்டா நீண்டுகிட்டே போகுங்க. புரிஞ்சுங்களா? இதுல வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து ஒரு தம்பி ஒருத்தர் வந்திருந்தாருங்க. படித்து நல்ல வேலையில் இருக்கிறாருங்க. ஐடி வேலையில் இருக்கிறாரு. அவருக்கு வீட்டுல வந்து பெண் பார்க்கறாங்க. நல்ல சம்பளத்தில் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இது பெண் தருவதற்கு நிறைய இப்ப பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா பாருங்க நீங்க உட்பட பொண்ணு கிடைக்காம நண்பர்கள் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடில வேற வேலையில் இருக்கிறாரா, பொண்ணு கொடுக்கறதுக்கு சொந்தத்துல நானு நீனு போட்டி போடுறாங்க. ஆனா அவரு வந்து என்னை சந்திக்கும் போது சொல்றாரு, உண்மையாலுமே கல்யாணத்துக்கு நான் தகுதி இல்லாத, எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியும். ஆனா எங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்ல முடியாது. அந்த ஆள் உட்கார வச்சேன். உட்காரு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு பர்சனலா என்ன பிரச்சனை, ஏன் கல்யாணத்தை ஒத்தி போடுறது? அவங்க பெத்தவங்க மண்டை பிச்சுக்கிறாங்க. கல்யாணம் வேண்டான்னு மட்டும் சொல்றான், ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறான். புரிஞ்சுங்களா? அப்ப அவரை வச்சு பேசும்போதுதான் தெரியுது, எனக்கு வந்து செக்ஸுவல் குறைபாடு, எனக்கு அந்த எழுச்சியே இல்லை, செக்ஸ்ல என்னால் ஈடுபடுறதுக்கான தகுதியே எனக்கு இல்லாத மாதிரி நான் நினைக்கிறேன். என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து நான் கெடுக்க விரும்பல. இதை நான் எப்படித்தான் சொல்லுவேன்? நானும் எதையாவது சாக்காடு சொல்லி ஐடில ஏற்கனவே சம்பளம் ஜாஸ்தி, இன்னும் கொஞ்சம் சம்பளம் சேர்ந்து வரட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எதையாவது சாக்காடு சொல்லி நானும் தள்ளிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா இதுதான் பிரச்சனை. என்ன இவ்வளவுதான் ஐயா, இவ்வளவுதான் நமக்கு பிரச்சனை. வர்மாவிலையும் இயற்கை மருத்துவத்திலையும் தீர்வு. நம்ம உங்களுக்கு கிளாஸ்ல சொல்றோம் இல்லைங்களா? இதுதாங்க நம்ம அவருக்கு கொடுத்த சொல்யூஷன். என்ன கேட்டீங்கன்னா இந்த வகுப்புல வரக்கூடியதுதான் ஆச்சுங்களா. கொடுத்தான் 3 மாதங்களுங்க. 3 மாதங்கள் சொன்னார். கல்யாண பத்திரிக்கையோட வந்தார். அடுத்து என்னை பார்க்கும்போது நம்ம சொல்றதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வரும்போது பெத்தவங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம். கல்யாணமே வேணான்ற இருந்த பையன் இன்னமுங்க நீங்க ஏதோ சொல்லி ஏதோ மனசை மாத்திட்டீங்க. பெத்தவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். நான் ஏதோ கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணிட்டு போட்டுருக்கு பேசி, அதனால அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இது ஒண்ணுங்களா. அடுத்தது இன்னொன்னு, ஒரு திருமணமான தம்பதிங்க 2 பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அதுல அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. ஏற்கனவே வந்து 7வது படிக்கிற மாதிரி ஒரு பையன் இருக்கிறான் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சு. இப்போ 2வது ஒரு குழந்தை வேணும்னு யாரு, அந்த வீட்டு அம்மா அவங்க நினைக்கிறாங்க. அவரை வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இவர் வந்து என்ன பண்றாரு, அதெல்லாம் வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு 2 பேர்த்தையும் வந்து தனித்தனியா உட்கார வச்சு பேசணும். என்னய்யா பிரச்சனை கேட்டா, இவருக்கு வந்து செக்ஸ் மேல ஈடுபாடே போச்சு. இருக்குது ஒரு பையன், போதும் அவனை வந்து பெரிய ஆளாக்கினா போதும், இனிமேல் எதுக்கு அது எல்லாம் மறுபடியும் இன்னொரு குழந்தைய ஃபர்ஸ்ட் இருந்து வரணுமா அப்படின்னு வந்து இவருக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா பிரச்சனை அதுவல்ல, செக்ஸ் மேல இவருக்கு ஈடுபாடே இல்லை. அந்த அம்மாவை தனியா வர சொல்லி பேசினா அந்த அம்மா எத்தான் சொல்றாங்க, முதல்லையாவது வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியங்கிறது மாசத்துல 2 தடவை பாருங்க, மாசத்துல 2 தடவை 3 தடவை கூட நாங்க கூடுவோம். இப்ப சுத்தமாவே என்னை கண்டுக்கிறதே இல்லைங்க. இவருக்கு வேற ஏதாவது செட்டப் இருக்குமான்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணி எல்லாம் பார்த்தேன். அதான் வீட்டு அம்மாவெல்லாம் உங்களுக்கு தெரியுமே, போன் எடுத்து பாக்குறது, யாராச்சும் பேசுனாங்க அந்த ரகசியமா ஏதாச்சும் பேசுறாரா நல்லா செக் பண்ணி பாக்குறது. அது அப்புறம் வேலை செய்யக்கூடிய இடங்கள் இவருடைய நண்பர்கள் வட்டத்தில் எல்லாம் விசாரிக்கிறது. பெண்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்களை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். உங்களை பார்த்தா அப்படியே எடை போட்டுருவாங்க. ஓகே இந்த பீஸ் கரெக்டானதா இல்ல சரியில்லையான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அவ்வளவு துல்லியமா கணக்கு போடுவாங்க சொல்றாங்க. அந்த மாதிரியான ஆளும் இல்லை. உண்மையிலேயே என்னை தாண்டி இருந்தாலும் வேற யாரையும் யோசிக்க மாட்டார். அது எனக்கு தெரியுது, நல்லா தான் இருக்கிறார். ஆனாலும் வந்து எங்கள் பிள்ளைக்கு எதுவுமே இல்லைங்க. எனக்கு வேற ஒரு குழந்தை வேணும், என்ன பண்ணணும். 2வது அவருக்கு உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன நினைச்சாரு, ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணாலே வந்து பழைய மாதிரி செக்ஸ் ஈடுபட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரா மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறாரு. புரிஞ்சதுங்களா? அப்படி நினைச்சதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா போக 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 அவர் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிட்டார். அப்ப அதையெல்லாம் கவுன்சிலிங் அடிப்படையில வந்து பேசி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆண்குறி எழுச்சி அடைஞ்சா தான் நாங்க போய் எங்க வேலை நடத்த முடியும். இங்கே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆகாம அங்க போய் என்ன பண்ணுவார்? அப்ப மனதளவுல வந்து அந்த அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். எப்பங்க ஒரு ஆபரேஷனை பத்தி அவர் தப்பாவே புரிஞ்சிருக்காரு. ஒரு ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் ஈடுபட முடியாது அப்படி ஒரு தவறான கருத்து. புரிஞ்சுங்க? நான் அதனாலதான் சொல்றேன், உனக்கு யாரை பார்த்தா தெளிவு கிடைக்குங்கிறது வேணும் முதல்ல, இல்லைங்களா? இவரை போய் பாரப்பா உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கொடுப்பாருன்னு ஒருத்தர் சொல்லுவாங்களே கிராமப்புறங்களே. எப்போ ஒரு கோளாறு சொல்லுவார், கோளாறுன்னு சொல்லுவாங்க. ஒரு சரியான வழிகாட்டுதல் சொல்றதுதானுங்க. இதுக்கு இவரை பார்க்கணும், அதுக்கு அவரை பார்க்கணுங்கிற ஒரு வழிகாட்டு. அப்ப 2வது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து கிளியர் ஆச்சுங்க. 2வது பேபி ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஒரு வருஷம் கூட, அந்த குழந்தை கூட 1 வருஷம் ஆகும் பாருங்க. அப்போ
இதுக்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் நம்ம கடந்துதான் இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க அவங்க அந்த அம்மா வந்து ஹோம் மேக்கிங்ல இருக்கிறாங்க, வீட்லயே இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றாங்க இல்லையா. அவர் வந்து வேலைக்கு போயிடுவார். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல் கான்டாக்ட் ஒன்று ஆயிடுச்சாருங்க அந்த லேடிக்கு. அந்த லேடி வந்து நீ எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல இப்பதான் இன்னைக்கு தான் செல்போன் வந்து இருந்து கலாச்சாரமே மாறி கிடக்குது. எப்படியோ வந்து அஃபெக்ட் ஆயிட்டாங்க. என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா அதுல வீட்டுக்காரர் வந்து ஸ்மெல் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த அம்மா வேற ஓகே ஏதோ கான்டாக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு எப்படி இப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரியத்தானே தெரிஞ்சிச்சு. எப்படி கேட்டாலும் ஏன்னா நேரடியா கேட்டு அதாவது விரிசல் உண்டாயிருமோ குடும்பத்துக்குள்ள அப்படிங்கிறதுக்காக சுத்தி வளைச்சு அப்படி அப்படி உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, நீ நல்லா க்ளோஸ் எல்லாத்தோட பேசி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டா அது எந்த இடத்துல பிடி கொடுக்காமையே என்னமா பேசிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இவருக்குள்ள மனசுக்குள்ள அழுதிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் அவர் மட்டும்தான் என்னை பார்க்க வந்தார். இந்த மாதிரி எனக்கு நிம்மதியே போச்சுங்க. நான் வந்து காலையில போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். ஆனா என் மனைவியோட செயல்பாடெல்லாம் எனக்கு ஏன்னா 2 குழந்தைகள் இருக்கிறேன். இந்த மாதிரிகள் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு நிம்மதி இழந்து போய் தான் வந்திருக்கிறாரு. புரிஞ்சுங்க. அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி சந்தேகப்படுறீங்க, அதுதானே விஷயம். அதுதானே போன்ல யாரோடைய இது பண்றாங்க, அவங்களுக்கு உண்மையாலே கான்டாக்ட் வைக்கிறதெல்லாம் வந்து அரசல் பொருசலா இவருக்கே தெரிய வந்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட வந்துட்டாரு. இந்த மாதிரி இருக்குதுங்க, என்னங்க பண்றது? ஒண்ணும் வேண்டாம், நீங்க அவங்களை கூப்பிட்டு வாங்க. அவங்களை கூப்பிட்டு வரும்போது உங்களை சேர்த்து உட்கார வச்சுலாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா சில விஷயங்கள் 2 பேரும் சேர்த்து உட்கார வச்சு பேச முடியாது. ஆச்சுங்களா? அதனால அவங்களை மட்டும் உட்கார வைங்க. நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் பேசுறேன். கொஞ்ச நேரம் பேசுனதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிடும். நான் தெளிவுபடுத்தி உங்களுக்கு அனுப்புறேன். அந்த அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் தான் விஷயமே தெரியுது. இவர் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் வந்து வேலை வேலை வேலையில் வந்து ரொம்ப சின்சியர் சிகாமன். அங்க ஆபீஸ்லயும் வேலை செய்வார், இங்க வீட்டுக்கு வந்தாலுமே ஆபீஸ் வேலையில செய்வார். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த அம்மாவுக்கு காண்ட ஆகுமா ஆகாது? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா வீட்லயும் இது நடக்கு. ஆபீஸ் ஆபீஸவே கட்டிக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு என்னை கட்டிட்டு கேட்பாங்களா மாட்டாங்களா? புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்களா, அந்த அம்மாவுக்கு இந்த இல்லீகல் கான்டாக்ட்ல வந்தாலே ரொம்ப கண்ணே மணியே அப்படின்னு பேசுறது. இந்த ஆள் பண்ணாதது அவன் பண்ணியிருக்கான். விஷயம் அதுதான். புரிஞ்சுதுங்களா? இவர் ஆபீஸ்ல பிஸி ஆயிட்டாரு, இந்த அம்மா வேற ஒரு லைன்ல பிஸி ஆயிட்டாங்க. அப்போ என்னத்தினால என்ன ஏதெல்லாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏங்க வருது. அவர் மனசுக்குள்ள ரொம்ப ஏதோ ஒரு என்ன சொல்றது பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க போல் இருக்குங்க, யாருடைய நிறைய நேரம் எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாசுக்கா தான் அந்த அம்மாவோட சொல்ல முடியும். அந்த அம்மா பட்டுன்னு சொன்னாங்க, ஆமாங்க, அந்த ஆள் என்னை ஆசையா ஐ லவ் யூன்னு கூட சொன்னது இல்லை, பேசினது இல்லை, கொஞ்சம் கூட நேரமே கிடையாது. அந்த ஆளுக்கு வேலை வேலைன்னு இருக்க. அப்ப எனக்கும் மனசுக்குள்ள ஆசைன்னு இருக்குமா இல்லையா? ஆனா அதை எப்படித்தான் நான் இது பண்ணிக்கிறது? எனக்கு தற்செயலா போன்ல இத்தனைக்கு ராங் நம்பரா வந்த காலுங்க புரிஞ்சு, ஹலோ மிஸ்டர் ராங் நம்பர் என்ன ஒரு பாட்டு கொடுக்கு அது மாதிரி ராங் நம்பர்ல ரைட்டா கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. என்ன தவறு எங்க நடந்திருக்குதுங்க? இந்த சரியா இல்லைங்கிறதால வந்த பிரச்சனை. புரிஞ்சுங்க? அப்ப இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி கொண்டுதான் நம்ம சொல்றாங்க ஆண்களுக்கு தனியா ஒரு வகுப்பு எடுத்தாங்க. என்ன கேட்டா இந்த ஒரு நாள் போதாதுக்கு, நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒரு நாள் என்பது கண்டிப்பா பத்தாது. ஆனா இந்த ஒரு நாளுக்குள்ள சொல்ல வேண்டிய விஷயத்தை அத்தனையும் நம்ம பேசிட்டோம்னு வச்சுங்களேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வராது. சொல்ல புரிஞ்சுங்களா? நீங்க ஒரு சைக்காரிஸ்டிவோ ஒரு செக்ஸாலஜிஸ்டிவோ போய் தனியா பார்த்து என்ன பண்ணாங்கிறதுக்கெல்லாம் தேவைப்படாது உங்களுக்கு. அவ்வளவு விஷயங்களை இந்த வகுப்பு உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறது. காமம் என்பது அவ்வளவு அத்தியாவசியமானது. சொன்னீங்களா? கோபம், பொறாமை, இது எல்லாம் கூட ஒரு மனுஷன் பெருசா எல்லாம் ஒன்றும் ஆட்டி படைக்காது. ஆனால் காமம் ஆட்டி படைக்கும். அதுக்கு சாமியார்களே விதி விலக்கு. நம்ம தான் பாக்குறோம் இல்லைங்களா? நிறைய லீலைகள் எல்லாம் பார்க்கணும். யார் பண்றாங்கன்னா அத்தனை பேர் சாமியார் பயிர்கள் தான் பண்றான். எதை பண்ணக்கூடாது நம்மளுக்கு சொல்றான்னு அவன் அதை பண்ணிட்டு இருக்கிறான். புரிஞ்சுங்களா? அப்படின்னா என்ன நடக்குது? அப்ப சாதாரண நபர்கள்லாம் சும்மாவா? அவங்களுக்கு காமம் இருக்கத்தானே செய்யும். இதை நெறிமுறைப்படுத்துவது, இதை ஒழுங்கு செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்துட்டு போயிடலாமே. இது எதுக்கு சந்தேகமா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இதுக்கு யாரை போய் தெரிஞ்சுட்டு யாருக்கிட்ட அணுகி தீர்வு பெற்று? புரிஞ்சுங்க? இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர் திருமணம் ஆகாமையே பல பிரச்சனைகள் இருக்கிறான் இல்லைங்களா? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பல பேர் பிரச்சனைகள் தான் இருக்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய எண்ணங்களில் இருந்து சுலபமாக கழிந்து விடும்.
நீங்கள் காமத்தை மட்டும் நீங்க சரியாக கையாளாம விட்டுட்டீங்கன்னா அது உங்களை எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மிருகமாக மாற்றிவிடும். புரியுதுங்களா? எல்லா உணர்வுகளுக்கும் வீரியம் இருக்குங்க. காமத்துக்கு அளவுக்கு அதிகமான வீரியம் உண்டு. மிருகமாயிரான்னு சொல்றாங்களா பாருங்க, சின்ன குழந்தைகள் எல்லாமே கூட இன்னைக்கு ரேப் பண்ணிடுறான், நடக்குது இல்லையா? காமம் அவ்வளவு கொடியதுங்க. எப்போங்க சரியாக அணுகப்படாத போது, சரியா தீர்வு அதுக்கான தெளிவு இல்லாத போது தப்பாதான் போய் முடியுங்க. அப்ப என்னைக்குதான் நம்ம இதை பத்தி பேச பாருங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீ ஏற்கனவே மருத்துவத்துறையில் இருக்கு, மருத்துவம் சார்ந்த நிறைய வகுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிற, அதை விட்டு போட்டு நீ ஏப்பா இந்த செக்ஸ் பத்தி எல்லாம் பேசுற, உன்னை பத்தி அவன் மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பான்? யாரு? என்னுடைய நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு சொல்றாரு, 20 ஆண்டுகால நண்பர் என்னை பத்தி சொன்னார். ஏன் இது ஒரு எஜுகேஷன். யாருமே இதை பத்தி பேசக்கூடாது, பேசுறதே தவறு, கூச்சம், வெக்கப்பட்டுட்டே இருந்ததுன்னா இதை பத்தி யாருதான் பேசுறது? இது ஒரு மருத்துவம் தான், இது ஒரு மருத்துவம் தான். இது ஒரு மருத்துவம் தாங்க, உண்மையிலே மருத்துவம் தான். ஆனா ஏத்துக்க மாட்டேங்கிறது தான் பிரச்சனையே. புரிஞ்சுங்களா? இது ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை மனுஷன். ஏன்னா நாமெல்லாம் பிறக்கும் போதே வந்து மன்மத கலைகள்லாம் தெரிஞ்சுதான் பிறந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நினைப்பு. உண்மையாலுமே அப்படித்தான் நினைப்பு ஆச்சுங்களா? ரைட். நான் ஒரு கேள்வி கேட்கறேங்க, சும்மா ஜென்ரலா கேட்கற, தவறு எடுத்துக்காது. ஒரு ஒரு குழந்தை பிறக்குது இல்லைங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போது விந்தணு எவ்வளவு இருக்குங்க? விந்து இருக்குது இல்லைங்களா? விந்தணு எவ்வளவு இருக்குங்க ஒரு குழந்தைய பிறக்கும் போது? ஐடியா இல்லை, ஐடியா இல்லை. உண்மைதானுங்க, உண்மைதான். பாருங்க, இந்த சாதாரண விஷயம் ஒரு தாம்பத்தியத்திலோ சுய இன்பத்திலேயோ வந்து வெளியேறக்கூடிய உயிர் நீர்னு இருக்குது இல்லைங்களா? அந்த உயிர் நீர் குழந்தையா இருக்கும் போது எவ்வளவு இருக்குன்னு கேட்டா யாருக்கு தெரியாது. உண்மைதானே? ஆனா நம்ம வந்து பெரிய மன்மத கலை, நம்ம ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்ச ஆள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில் நிறைய அறியாமை உள்ளவர்கள் நாம. அது ஏத்துக்கணும் இல்லைங்களா? எனக்கு சிலதெல்லாம் தெரியாதுன்னு நான் ஒத்துக்கிட்டா தான் நான் புதுசா கத்துக்க முடியும். புரிஞ்சுங்களா? எனக்கு இது தெரியாது, உண்மையிலேயே எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நான் ஒத்துக்கிட்டான்னா தான் எனக்கு சமைக்கிறதுக்கு என் பொண்டாட்டி சொல்லி கொடுப்பான். உண்மைங்களா? உண்மையா இல்லையா? நான் தெரிஞ்ச மாதிரியே பால பண்ண செய்கின்றான், அதுதான் நடக்கு. புரிஞ்சுங்களா? எல்லாவற்றிலும் அப்படித்தானுங்க. நமக்கு இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஈகோ டச் ஆகக்கூடிய விஷயமா இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் அப்படின்னாலே அவன் எல்லாம் விஷயம் தெரிஞ்சவன் இருந்தா தான் கெத்தா நினைக்கிறான், இல்லைன்னா வெத்துன்னு நினைக்கிறான். அதுக்காகவே வந்து பில்டப் பண்றதா போய் நிக்குதுங்க. உண்மை எல்லாமே எல்லாம் தான் இருக்குதுங்க, இந்த செக்ஸ்ல எல்லாம் தான் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, கண்டவங்கால் உழுகிறத விட கட்டினவங்கால் உழுதல். நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? அது ரொமான்ஸா இருக்கு, அது ரொம்ப இன்னும் பாண்டிங்க அதிகப்படுத்து. நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்ப இதுல என்னன்னு இருக்குங்க, சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை. உண்மைதான். நீங்க என்னதான் ஃபார்முலா பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்ல போறீங்க, எழுத போறீங்க. ஆனா இது எல்லாமே அந்த சமயத்துக்கு பயன்படுமான்னு கேட்டீங்கன்னா அந்த சமயத்துக்கு பயன்படாது. உங்களை தெளிவாக்கிடுவேன், இந்த இடத்துல தெளிவாக்கிடுவேன். ஆனா நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் போது நீங்கள் ஒரு சுதந்திரமான மனிதனா போய் இறங்குறீங்க இல்லையா, ஈடுபடுறீங்க இல்லையா, அப்ப பக்காவா நடக்கும். மைண்ட் ஃப்ரீயா இருக்குனுங்க. இந்த என்ன சொல்றது, ஒரு பெண்ணோடு பேசும் போதே பதட்டத்தை டைப் அடிக்கிறாள் இருக்கேன் பாத்தீங்க, அந்த பொண்ணு சாதாரணமா கேட்டுக்கும் டைம் என்னன்னு கேட்டிருக்கேன் இல்லைங்களா? இல்லாட்டி இந்த பஸ் ஏதோ இந்த டைப் போயிடுச்சான்னு ஏதோ கேட்டிருக்கு, இவன் வேர்த்து விறுவிறுத்து போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? அந்த பொண்ணு கேஷுவலா தான் இருக்கு. இவனால அப்படி இருக்க முடியாது. ஏன்? புரிஞ்சுதுங்களா? அப்போ தெளிவா இருந்தான்னு வச்சுங்களேன், அவங்க கேட்டது வெறும் மணி மட்டும்தான், நம்ம மணியை பத்தி கேட்கல. அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்ப புரியுதோ அப்பதான் தெளிவாக முடியும். ஆனா இவன் ஓவர் எமோஷன் ஆயிடுறான். நிறைய ஃபர்ஸ்ட் நைட் ஃபெயிலியரா இருக்கு காரணமே தான். புரிஞ்சுங்களா? ஆரம்பத்திலேயே எதையும் தெளிவுபடுத்திட்டு அங்க போகணுமா, அப்படி போறது இல்லை. குருகுலத்துல வந்து இதெல்லாம் தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. குழந்தையிலேயே வந்து அவனுக்கு கொண்டு உள்ள விடுறாங்க இல்லையா, குருகிட்ட விட்டா அவர் வெறும் அறிவை மட்டும் வளர்த்துறது இல்லை, பொது வாழ்க்கைக்கு, நீங்க குடும்ப வாழ்க்கைக்கு எப்படி எல்லாம் போகணுமோ எல்லா விதத்திலையும் உங்களை தயார்படுத்தி தான் வெளியே அனுப்புவாரு இல்லைங்களா? இன்னைக்கு வந்து இது தனியா ஒரு சப்ஜெக்டா சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டு விட்டோம். இன்னைக்கான கல்வி முறை அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதை விட்டுருங்க. அப்போ நாம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வகுப்புடைய நோக்கம்னு ஒரு 6 பாயிண்ட் வச்சிருக்கிறேங்க, எழுதிங்க. இந்த வகுப்புடைய நோக்கம், முதலாவது தனி மனிதனுடைய மகிழ்ச்சி. தனி மனிதன் எப்போது மகிழ்ச்சியா இருப்பான்னு கேட்டீங்கன்னா,
தனக்கு இன்பம் கிடைத்தால் தான் மகிழ்ச்சியா இருப்பான். புரிஞ்சுங்களா? இன்னொன்னு, ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்றது புள்ளி விவரம் சொல்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சினா வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் திருமணம் ஆகக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த காமத்தை எப்படி தணிச்சிருப்பீங்க? சுய இன்பம் என்னதான் ஒரே வழி. அதை ஏன் குற்ற உணர்ச்சியா பண்ணி வச்சிருக்காங்க? புரிஞ்சுங்களா? எனக்கு தெரிய மிருகங்கள் உட்பட எல்லாமே சுய இன்பம் பண்ணிக்குது. அந்த நேரத்துல வந்து இணையோடு சேர முடியாத ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இதை அடக்க கூடாதுங்க. இன்னைக்கு அடக்குனா புற்றுநோய் வரும்னு சொல்றான். புரோஸ்டேட் கேன்சர் சொல்றாங்க இல்லைங்களா? அங்க மூலாதாரத்துல வரக்கூடிய புற்றுநோய்க்கு புரோஸ்டேட் கேன்சர்னு பேரு, ஆண்களுக்கு வரும்னா. அப்படின்னா இந்த செக்ஸ் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் அமுக்கி 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 வச்சு நான் தியானம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், எதை பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. இது தூக்கத்திலேயே அது வெளியில போயிருது இல்லைங்களா? அப்ப இதை பத்தி ஒரு தெளிவு இல்லை. அப்ப தனி மனிதன் மகிழ்ச்சியா இருக்குன்னா அவனை குற்ற உணர்ச்சியில இருந்து முதல்ல வெளியில கொண்டு வந்துருங்க. உனக்கு ரொம்ப முடியல, ஒரு தடவை சுயம்பம் பண்ணிக்க, என்ன கெட்டு போறது என்ன இப்போ? இல்லைங்க, ஒண்ணும் கிடையாது. தனி மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவன் எக்காரணத்துக்கும் இது ஒன்று தெய்வீக தன்மையானதுங்க. முதல்ல இன்னொரு சந்ததி உருவாக்கத்தான் அந்த உயிர் நீர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? அந்த உயிர் நீர் வந்து இன்னொரு சந்ததி உருவாக்கத்தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்காக நீங்க சேமிச்சே வச்சிட்டு இருக்க முடியாது அந்த பெட்டிக்குள்ள. இந்த ரீசெண்டா கூட இந்த நிறைய சித்த வைத்திய சேலம் அதிகமாக எதனால ஜென்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு அடிக்ட் ஆனாங்கன்னா ஆளானுங்கன்னா, அது வந்து கொஞ்ச நாளா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால பேசிட்டு இருந்தாங்க. இந்த விந்து வந்து சுய இன்பம் நீங்க பண்ணக்கூடாது, அது ஒரு பெண்ணுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சுய இன்பம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து இதாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதனாலதான் ஜென்ஸ் ரைட்டுங்க. இது என்ன விஷயம்னா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. நான் பாருங்க, இந்த சுய இன்பத்துல விந்து வெளியே வருது இல்லையா, அதுக்குள்ள என்ன இருக்குது, அது எவ்வளவு போனா தவறு, எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத பத்தியும் பேசியிருக்கோம் இந்த வகுப்புல. புரிஞ்சுங்களா? அதனாலதான் சொல்றேன், சுய இன்பம் செய்யாமே இருக்கணுங்கிறது கிடையாது, அதுக்காக செஞ்சுட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? உங்களால் வந்து காமத்தை அடக்கி வைக்க முடியாதுங்க. எந்த ஒரு மனிதனாலும் அடக்கி வைக்க முடியாது, அதை கடந்து விட முடியாது. அது தூக்கத்தையே அது வெளியில போயிருதா இல்லையா? பாருங்க, தூக்கத்தை திடீர்னு தமன்னாவெல்லாம் கனவுல வந்து ஆடுவான், ரா 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 அப்படின்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகி வெளியில போய்தான் செய்யும். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சுயநினைவோடு இருக்கும்போது வேணா நீங்க அப்படியே கண்ட்ரோல வச்சுக்கலாம். எவ்வளவு நேரத்துக்கு வச்சுக்குவீங்க? ஒரு சிறுநீரை அடக்க முடியுமா நம்மால்? முடியாது. அது போலத்தான் அது. அதுக்கு மேல நீங்க டவுசர் பிச்சுட்டு வெளியே போய்தான் தீரும், வேற வழி கிடையாது. அது ஏன்னா அது வெளியே போக வேண்டியது. அது அந்த தொட்டி வந்து ஃபுல்லாயிடுச்சுன்னா, விந்து பை நிரம்பியானால் வெளியே போய்தான் ஆகணுங்க. அப்போ ஒரு பருவ வயதுல அது உற்பத்தி ஆகுது. அப்ப கடவுள் நினைச்சிருந்து அது உற்பத்தி ஆகாமே வச்சிருக்கலாம். ஒரு பெண்ணோட நீ எப்ப சேருவியோ அப்ப மட்டும் உற்பத்தி பண்ணி வெளியே அனுப்பிட்டா போதும். அப்படித்தானே? அப்படித்தானே வரணும். இந்த உடல் பயாலஜிக்கலா அப்படித்தான் வேலை செய்யணும். ஆனா கடவுள் அப்படி படைக்கவில்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து சுயமாக வந்து இன்பமாக இருக்கணும். முதல்ல தான் இன்பமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியங்க. தனி மனித மகிழ்ச்சி என்பது முக்கியம். நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாத போது நிச்சயமா இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் மகிழ்ச்சி இல்லாத போது நிச்சயமா இன்னொருத்தருக்கு கொடுக்கவே முடியாது. தனி மனித மகிழ்ச்சி முக்கியமான தெய்வீக தன்மையானது இது வந்து. அப்ப குற்ற உணர்ச்சி தேவையில்லை. ரெண்டாவது, நிம்மதியான வாழ்க்கை. நிம்மதியான வாழ்க்கை நாங்க உங்களுக்கு தெரியாது. ஒரு புருஷன், ஒரு கணவன் மனைவி இருக்கிற இதுக்குள்ளேங்க, ஒரு புருஷன் நைட்ல சண்டை கட்டுறான். சம்சாரம் அதுக்கு ஒத்துக்கலைன்னு வச்சுருங்களேன், அவன் போட்டு அதை இதெல்லாம் உருட்டுறான். ஏன்னா தண்ணி போட்டெல்லாம் வருவேன், அந்த மாதிரிக்கு அது பிடிக்காது இல்லைங்களா? ஒரு கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்துல வந்து மனநிறைவோட ஒன்று கூடி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ரெண்டு பேர்த்துக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா? அப்பதான் நிம்மதியா தூங்க முடியும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து உருட்டி பெரட்டி மிரட்டி எல்லாம் பண்ணுவான், அதாவதுங்க ஒரு ஆண் பண்ணுவான். ஏன்னா இவன் சந்தோஷமா இருப்பானுங்க இருக்காங்க. நம்ம வேற முன்னாடி வேற சொல்லிட்டு தனி மனித மகிழ்ச்சி முக்கியம்னு. தனி மனித மகிழ்ச்சி முக்கியம்னா அதுக்காக தான் மட்டும் மகிழ்ச்சியா இருக்குங்கிற அவசியம் இல்லை. அப்படி கிடையாது, அந்த வார்த்தைக்கு பொருள் அப்படி இல்லை. இவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, முன் இரவுல இவனோட தேவையா இது அவர் 5 to 10 நிமிஷத்துக்குள்ள வேலை முடிஞ்சிடும், இவன் தூங்கிடுவான். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் மருந்துன்னு கேட்டீங்கன்னா விந்து வெளியேறினா போதும் ஃப்ரீ ஆயிடுவேன். ஏன்னா அது அவ்வளவு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்குதுங்க, அங்க போய் முந்திட்டே இருக்குது. இதை வெளியேற்றதுக்காக அவனுக்கு ஏதோ ஒரு இடம் வேணும், அதுக்காக அவனுடைய வாழ்க்கை துணை போய் இது வேணும். ஆனா அந்த பெண்ணுக்கு அப்படி அல்ல. அத அவங்க எல்லா விதத்திலும் பூர்ணமா அனுபவிக்கணும். ஒன்னு தெரியுங்களா? ஆணை விட பெண்ணுக்கு உணர்வு அதிகம்.
2 மடங்கு அதிகம். அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம் ஆகணும். 1/2 மணி நேரம் ஆனா தான் அவங்களுடைய உடல் அளவுல வந்து தயாராவாங்க. மனதளவிலையும் உடல் அளவிலையும் வந்து அந்த அந்த சேர்க்கைக்கே வந்து அவங்க ஒத்துக்குவாங்க. நிறைய ஆண்கள் பாக்குறேன் தாஜா பண்ணுவேன், ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எத்தனை ப்ளீஸ், எத்தனை தாஜா, எவ்வளவு இல்லைங்களா? அந்த இதுக்கு அந்த மூமெண்ட்டுக்காக பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்படுறான். இன்னொன்னு அந்த அம்மா இதையெல்லாம் ரசிச்சு அப்ப தயாராயிருக்கு 1/2 மணி நேரம் ஆகு. இவன் என்னெல்லாம் பண்றான், அதுக்காகத்தான் போர் பிளேனே சொன்னான். முன் விளையாட்டுகள்லாம் பண்ணி எடுத்ததையும் வந்து லிங்கத்தை எடுத்து வச்சு அந்த அம்மாவோட யோனிக்குள்ள கொண்டே பொருத்தியாச்சுன்னா இவன் வேலையை அவ்வளவுதான். இவன் அதுக்கு தான் அவ்வளவு ட்ரை பண்றது அத்தனையும் அதுக்கு தான். புரிஞ்சுங்களா? ஆக முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இதுல அந்த மேட்டிங் முன்னாடி உடலுறவுக்கு முன்னாடி இவரு ஆட்டம் அதிகமா இருக்கு. எப்படியாவது மனைவி சம்மதிக்க வச்சு அவன் வேலையை முடிச்சிருவானா? காலையில் பாருங்க, இதுக்கு அந்த அம்மாக்கு திருப்தியா இருக்காது. அது ஏன்னு கூட கேட்டிருக்காரு. ஆனா அந்த அரைக்குறைய சொரிஞ்சு விட்டா கொஞ்சம் பிப்பாங்க. ஒரு ஊர்ல எடுத்த மாதிரி ஆயிரும் இல்லையா? அந்த திணவு என்பது தணிக்கப்படாத போது பாத்தீங்கன்னா அந்த அம்மா காலையில சட்டி பானையெல்லாம் முடிச்சு உருட்டிட்டு இருக்கு. அது உள்ள என்னமோ பண்ணுது, ஏதோ முழுசு ஆகலைங்க. அங்க முழுமை அடைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த பெண்ணுக்கு அதே மாதிரி இன்பம் நடந்துட்டு தான் அந்த அம்மா அமைதியா மத்த வேலையை பார்க்க முடியும். இவன் நிம்மதியா தூங்கிட்டான். அந்த அம்மாவுக்கு அது நடந்துட்டு தான் அந்த அம்மா நிம்மதியா இருக்க முடியும். கம்ப்ளீட் ஆகாதனால அறகுறையா இப்ப நிறைய கள்ளக்காதலுக்குள்ள இதான் காரணங்க. இவர் ஸ்டார்ட் பண்ணி மட்டும் போட்டு போயிடுவாரு, ஃபில் பண்றதுக்கு வேற ஒருத்தர் வருவான். ஏன்னா அந்த அம்மா பாக்குறவங்க பார்வையே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ற மாதிரில இருக்கு, பேசுறது அந்த மாதிரி இருக்கு. பெண்கள் பேசி கேட்டிருக்கீங்களா? அதுக்கான கிளிப்பிங்ஸ் எல்லாம் போற ப்ரொஜெக்டர்ல என்ன நிறைய வச்சிருக்கிறேங்க. ஒரு பெண் வந்து செக்ஸுவலா ரொம்ப ஈர்ப்பா இருக்கிறா, ஆனா அந்த காமம் தணிக்கப்படாம இருக்கிறா அப்படின்னா அவ செய்கையே வேற மாதிரி இருக்கு. ரொம்ப கொச்சையாவே சொல்லுவாங்க, கொச்சையா பேசுவாங்க. ஃபக் மீ அப்படிமா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தங்க? ஆமா, என் கூட புணர் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல சொன்னா அப்படித்தான் வருது, புரிஞ்சுங்களா? ஃபக் மீ அப்படிமா அந்த வார்த்தை சர்வசாதாரண ஒரு பெண்ணால் சொல்ல முடியும். எந்த ஒரு ஆண் அதை சொல்ல முடியுமா? செருப்பு பிஞ்சு போயிடும் இல்லைங்களா? சொல்ல முடியாதுங்க. ஆணுக்கு அப்படிலாம் அதிகாரம் கிடையாது. ஆனால் ஒரு பெண் தாராளமா பேசிட்டு போயிடுவா. அப்படியே அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டா இது பண்ணும், புரிஞ்சுங்களா? சும்மா ஒதுக்குற மாதிரி இருக்கு. ஆனா மறுபடியும் இப்ப லேட்டஸ்ட் இந்த செலிபிரிட்டிகளுடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு நடிகை பார்த்துப்பீங்க, பாத்தீங்கன்னா வேணுன்னே வந்து அத்தனை பேர் பார்த்துட்டு தான் அவ்வளவு வீடியோ கேமராவெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேணும்னு ஓபன் பண்ணி விடுறான். எதுக்கு? எல்லாருடைய பார்வை தன் மேல் வர வேண்டும் என்று. புரிஞ்சுங்களா? ஒரு பெண் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் செயல்படுவான். அதுலயும் இந்த காமம் ஃபுல்பில் ஆகலைன்னா காலை கண்டதையும் பிடிச்சி உருட்டுவான், பசங்களை போட்டு அடிப்பான். நடக்கும். ஏன்னா அந்த ஆத்திரமெல்லாம் இருக்கு இல்லைங்களா? காமம் தணிக்கப்படாதது மிருகம் ஆயிடுவாங்க சொன்ன இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அப்ப அதனாலதான் சொல்றேன், இது ரெண்டும் கம்ப்ளீட் ஆனதான் நிம்மதியான வாழ்க்கை. 2 பேர் இவன் நிம்மதியா இருப்பான் அப்படிங்கிறக்காக அந்த அம்மா கம்மன் இருக்கணும்ல, 2 பேர் நிம்மதியா இருக்கணுங்களா? அப்ப நிம்மதியான வாழ்க்கைக்கு என்ன வேணும்? இது 2வது பாயிண்ட். இன்னொன்னு, இவங்க 2 பேர் நிம்மதியா இருந்தா பக்கத்து வீட்டுக்கார நிம்மதியா தூங்க முடியும். இவங்க 2 பேர் சண்டை கட்சி பக்கத்து வீட்டுக்கார என்ன பண்ணுதான், புரிஞ்சுங்களா? வேற யாரும் உள்ள வர முடியாது. அந்த அம்மா உண்ட குடும்பத்தை பாரு அப்படின்னு ஏசி அனுப்பிவிட்டு, புரிஞ்சுங்களா? நீ போய் உண்ட குடும்பத்தை பாருன்னா முடிஞ்சு போச்சு, மரியாதையே போயிருமா. அதனால வேற யாரும் வந்து அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க. புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ள பெரும்பாலும் வரமாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? அது புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 இருக்கு, நம்மளுக்கு எதுக்கு அப்படின்பா. ஏன்னா 1000னா 1000த்துக்கு பெரும்பாலும் இதுதான் இருக்கு. அது தீர்வு எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். புருஷன் பாருங்க, அந்த குறள் ஒண்ணு எழுதிருக்கு பாருங்களா? ஊடல் உணர்தல் புணர்தல் காமம் துடியார் பெற்ற பையன். ஊடல்னு என்னங்க? ஊடல்னா சண்டை கட்டி பிரிஞ்சது. 2 பேர்த்துக்குள்ள ஏதோ கருத்து வேறு பிரிஞ்சது. உணர்தல், இல்ல நம்ம மேலதான் தப்புன்னு அவனோ, இல்ல நம்ம மேலதான் தப்புன்னு அவளோ உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப 2வது என்னங்க? அந்த பசங்கள்ல இருக்காங்க இல்லைங்களா, குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். புருஷன் முன்னாடி பகலெல்லாம் சண்டை கட்டிட்டே இருப்பாங்க. நைட்டு முடிச்சு காலையில் பார்த்தா 2 பேரும் ரொம்ப அந்நியா இருப்பான். அவனுக்கு புரியவே முடியாது என்னதான் நடந்திருக்கு 2 பேருக்குள்ள. நேற்றுக்கு பார்த்து அவன் அப்பா அம்மா அந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில் பார்த்தா ரொம்ப 2 பேரும் அது என்னதாச்சு, இடையில என்ன நடந்தது குழந்தைகளுக்கு தெரியாது இல்லைங்களா? ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம். காமம்னா இதுதான். வேற சின்ன சின்ன பிணக்குகள்லாம் வரலாம், வந்தா அது எதுல போய் முடியுதுங்க? உணர்தல்ல தான் கம்ப்ளீட் ஆகும். எல்லா இதுவும் பாருங்க, இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமா சண்டை கட்டிட்டு இருப்பாங்க. அப்படி இழுத்து பிடிச்சி ஒரு லிப் கிஸ் அடிச்சுட்டான், பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் மெயின் மேட்டர் அதுக்கப்புறமெல்லாம் நடந்துரு. அவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை கட்டிட்டு இருந்தான். அவனா இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஆணோ பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா அதை ஆஃப் பண்றதுக்கு ஒரே வழி, இழுத்து பிடிச்ச ஒரு
ஒரு கிஸ் பண்ணி ஹக் பண்ணி ஏதோ வேலையை முடிச்சிருவேன். அதளவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க. அந்த ஆத்திரம் அப்பதான் தனியுதுன்னு சொல்றேங்க. புரியுங்களா? ஊடல் உணர்தல் இவை காமம். துடியார் பெற்ற பையன். யாருங்க? துடியார் யாருங்க? இந்த துடிப்பு இருந்தால், காமத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற துடிப்பு இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியங்க. இல்லாட்டி எனக்கு எவ்வளவு காலம் ஆனாலும் ஸ்டார்ட் ஆகாதுங்கிறதுக்கு எப்பங்க எப்படி அனுபவிக்க முடியும்? புரிஞ்சுங்களா? அப்போ இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குதுங்க. ரைட். ரெண்டாவது பார்த்தேன். மூணாவது, திருப்தியான தாம்பத்தியம்ங்க. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, ஒரு ஆண் என்பவன் தான் திருப்தி அடையணும், அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கை துணையும் வந்து திருப்தியா வச்சுக்கணும். திருப்தியான தாம்பத்தியம். அப்புறம் தாழ்வு மனப்பான்மையை நீக்கிறது. நான் இப்ப சொன்னோம் இல்லைங்களா? அதாவது சுயன்பம் பண்ணிக்கிறது மட்டுமே வந்து தாழ்வு மனப்பான்மை ஒண்ணு பண்றது இல்லை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் கம்மியா இருக்குன்னு ரொம்ப யோசிப்பாங்க. ஏதோ பல காரணம் இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னொன்னு தெரியுங்களா? துரித ஸ்கலிதம் அப்படிங்கிறது வேற, விந்து முந்துதல் அப்படிங்கிறது வேற. ரெண்டு வேற வேற. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெண்டு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். ரெண்டும் வேற வேற. விந்து முந்துதல் அப்படிங்கிறது வேற, துரித ஸ்கலிதம் அப்படிங்கிறது வேற. இது எல்லாமே புரியாமையே வந்து நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. ரெண்டுமே வேற வேற. அது எல்லாமே சொல்றேன். அப்போ இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குதுங்க. அப்ப தாழ்வு மனப்பான்மை ஒண்ணு வேணாங்க. உங்களுக்கு வந்து கார் நல்லா ஓட்ட தெரியும், உங்களை ஒரு பக்கம் போக சொல்றாங்க. எதுக்கு? இந்த கார் எடுத்துட்டு அங்க போயிட்டு சில பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துரு, கார்ல எடுத்து போட்டு வந்துருன்னு உங்களுக்கு கார் சாவி கொடுக்குறாங்க. உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சுட்டா எப்படி வாங்குவீங்க சாவிய? சந்தோஷமா வாங்குவீங்க. கொண்டாயா, இது என்ன கார், என்ன மாடலு, என்ன ஓட்டி பார்க்கலாங்க ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு டிரைவிங்கே தெரியாது, நீங்க வேற யாராச்சும் கொடுக்குறீங்க, சாவி வாங்க முடியாதுங்க. புரிஞ்சுங்களா? அப்ப இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, உங்களால் முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிறது எல்லாமே தாழ்வு மனப்பான்மை. அப்படித்தானே? மற்றவங்க எல்லாம் செய்யறாங்க, முடியுது, நம்ம நேரம் முடிகிறது இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை. இதுக்கு அங்க இடமே இல்லைன்னு சொல்றேன். எல்லாமே ஒரு ஆண் பிறக்கும் போதே ஆண் தான், ஒரு பெண் பிறக்கும் போதே பெண் தான். ஆச்சுங்களா? நம்ம சகல குணங்களோடும் பிறந்திருக்கிறோம், அந்த இதுக்கான இதெல்லாம் பிறந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் தாழ்வு மனப்பான்மை வருது? யாரோ நமக்கு தப்பா கைடு பண்ணிட்டாங்க, தப்பா புரிய வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து வெளியில் வரணும். அதை உடைச்சிட்டு எப்ப வெளியில் வரமோ தாழ்வு மனப்பான்மைக்கு போயிருங்க. 5 பாயிண்ட் ஆயிடுச்சுங்களா? 6வது, இதுக்கு வந்து அத்தனைக்குமே பர்மா மற்றும் இயற்கை மருத்துவத்துல தீர்வு காண்பதுதான் இந்த வகுப்போட நோக்கம். ரைட், பாருங்க. இப்ப சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். இப்ப காமம் அப்படின்னா பொதுவானது, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எதையெல்லாம் பார்த்து ஆசைப்படுவீங்களோ காமம்னு அர்த்தம். ஆசை வருதுன்னு இல்லைங்களா? ஆசைப்படுறது, ஒரு காரை பார்த்தா நம்ம இது மாதிரி வாங்கலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது காமம் தான். ஒரு வீடு, இந்த மாதிரி ஒரு பங்களா கட்டணும் இல்லை வாங்கணும் நினைச்சீங்கன்னா அதுவும் காமம் தான். ஆசைப்படுவது எல்லாமே காமம். காமம் எல்லாத்தோடையும் சம்மந்தப்படும். காமங்கிறது ஒரு பொதுவான தமிழ் வார்த்தை. காமம், தாம்பத்தியம் அப்படின்னு வருது இல்லைங்களா? தாம்பத்தியம் அப்படின்னு வரும்போதுதான் ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கக்கூடிய செக்ஸ் இதெல்லாம் வரும்போது, இப்போ நாம இந்த செக்ஸ் அப்படிங்கிறது எது சம்பந்தமானது, இதுல ஒரு தெளிவுக்கு வந்துடலாங்க. முதல்ல என்ன ஒரு பாலை போறோம். செக்ஸ் எது சம்பந்தமானதுங்க? உச்சகட்டம் ஆர்காசம் இல்லைங்க. நான் கேட்கிறேன், பொதுவா செக்ஸ் அப்படிங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டதா, மனசு சம்பந்தப்பட்டது? மனசு சம்பந்தப்பட்டது. அப்படியா சொல்றீங்க? உடல் மனது பசி, மனசுல தாழ்வு நிம்மதி எல்லாமே இருந்தா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்குமே. சரி, நான் கேட்கறது இது ஒரு தெளிவுக்கு வந்துடணும் இல்லையா? செக்ஸ் அப்படின்னா செக்ஸ் எது சம்பந்தப்பட்டது? நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட பொறுத்து. டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட் தான். மைண்ட கண்ட்ரோல் ஆக்கிய பையனால சித்தர்கள் 3000 வருஷம் 1000 வருஷம் உயிரோட உடம்பு நல்லா வச்சிருந்தாரு. சரி, இது கரெக்டான ஆட்டோமேட்டிக்கா அது டிபெண்ட். மனசை வச்சு
ஆனா பாருங்க, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம நிறைய ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, செக்ஸ் உடம்ப பத்தி மட்டுமே மனசுல வச்சுக்கிறது. பொம்பளைன்னா பொம்பளை உடம்பாவே பாக்குது. அது ரோட்ல போற பொம்பளை எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கும் போதே வந்து அது உடம்பாவே நினைச்சுக்கிட்டான். அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே உடம்பு. உடம்பு, இந்த ஸ்ட்ரக்சர், இந்த பாடி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிரை படம் போட்டெல்லாம் விற்கிறான் பாருங்க, கேப்சூல் எல்லாம் விற்கிறான். புரிஞ்சுங்களா? உங்களுடைய விரைப்புத்தன்மை வந்து அந்த குதிரை வந்து இமேஜின் பண்ணி சொல்றான் அவன். புரிஞ்சுங்களா? அவன் என்ன சொல்ல வர்றான், உடம்பாவது நீங்க வந்து ரெடி ஆயிட்டீங்கன்னா நீங்க அங்க போய் எல்லா வேலையும் செஞ்சிடலாம், திருப்திகரமான ஒரு உடலுறவை நிகழ்த்திடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படித்தானே அர்த்தம் இருக்கு? அப்படித்தானே? இந்த களிம்பி வைக்கிறவன், லேகி வைக்கிறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வேலை என்ன பண்றான், உடம்ப மையப்படுத்தி இன்ஜெக்ஷன் போட்டுக்க, இல்லாட்டி இந்த மாத்திரை சாப்பிட்டு, இந்த களிம்பு பூசு, இந்த ஸ்ப்ரே பண்ணு, எதையோ ஒன்று பண்ண சொல்றான். அந்த ஆண் குறிக்கு வந்து எதையோ ஒன்று பண்ணு, இதை பண்ணினீன்னா அங்க போய் அங்க வேலை நடத்தலாம். ஒரு பெண்ணோட வந்து சேர்ந்திருக்கிறப்ப இதெல்லாம் உனக்கு அவசியம் சொல்லி சொல்றான். அப்படித்தானே? ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பிசினஸ் இப்ப சக்க போடு போட்டுட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு சுந்தராஜே வந்து பாருங்க, நான் ஒரு ஒரு சூப்பரான லேகியம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன்னு மார்க்கெட் பண்றாரு அப்படின்னா நிறைய பேர் இவரை சொல்றேங்க, இவரை தான் சொல்றேன். இந்த சேலம் இதெல்லாம் சொன்னீங்க, பேர் விட்டுருங்க, பேர் விட்டுருங்க. ஏன்னா தலைமுறை தலைமுறையா அவன் வாழ்ந்துருக்கிறான்னு, எப்படி வாழ்ந்துருக்கிறான். அவர் சும்மா அட்வைஸ் எல்லாம் பண்ணலீங்க, எங்கிட்ட வந்துருங்கன்னு தான் சொன்னாரு. அப்படித்தான் கேட்டேன், எங்கிட்ட வந்துருங்க. அவர்கிட்ட வந்தா என்ன பண்ணுவாரு? அதுதான் புரிஞ்சுங்களா? அவர் எதை பார்த்தாரு? உடம்பத்தான் பார்த்தாரு. உடம்ப பார்த்து உங்களுடைய ஆண்குறி வந்து சிரித்து போயிருக்குது, இல்ல நிறைய நீ சுயன்பம் பண்ணி போற சத்து முன்னோடதெல்லாம் வெளியிட்டு போயிடுச்சு, என்னோட லேகியும் சாப்பிட்டு நீ வந்து அதெல்லாம் புஷ்டி ஆயிருவேன். அது முதல்ல எல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டு மஸ்தான் ஒரு பயில்வான் மாதிரி ஒருத்த படமெல்லாம் போட்டுருவேன், பாத்துருக்கீங்களா? அது ஒரு லேகியத்துக்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு இப்படி ஒரு பயில்வான் நிக்கிற மாதிரி எல்லாம் போடுவாங்க, இது சாப்பிட்டா அந்த மாதிரி ஆயிடலாங்கிற மாதிரி. அப்போ எதை பார்த்துட்டானவன்? உடம்ப மட்டும்தான் பார்த்துருக்கிறான். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த உடம்பை மட்டும் பூஸ்டப் பண்றது இல்லைன்னா என்ன கேட்டீங்கன்னா அது நீடிக்கிறதே இல்லைங்க. இன்னொன்னு பாத்துக்குங்க, இந்த வயாகரா எல்லாம் வித்துட்டு நானுங்க, ஞாபகம் இருக்குங்க, நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போனேன். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இந்த உடம்பை மட்டுமே அணுகக்கூடியது ரொம்ப தவறான விஷயம், அது சரி கிடையாது. அப்படி கிடையாது. இப்ப வரைக்கும் இந்த மருந்து விற்கிறவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து மருந்து வித்தா போதும், எதனால என்ன நல்லதா கெட்டதா எதை பத்தி அவனுக்கு தெரியாது. ஒரு கேப்சூலோட வீரியம் உடம்புக்கு உள்ள போனா என்ன நடக்கும், இது போய் ஏதாச்சும் ஒரு பக்க விளைவு ஏற்படுத்திடுமா, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஆயுர்வேதிக் வந்து ஆயுர்வேதிக் இந்த மாதிரி சித்தா லேகியனா ஒண்ணும் பண்ணாது. அலோபதி வந்து நீங்க கூட என்ன சொல்றீங்க, ஏதோ லேகி சாப்பிட்டா பரவாயில்லைங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ள பதிவு வச்சுட்டான், பாத்தீங்களா? பதிவு வச்சுட்டான் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னாங்க, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. அப்படி ஒரு விஷயத்த நீங்க நம்பணும் முதல்ல. அது நல்லதா தெரியாதா, நல்லதா கெட்டதா தெரியாது. உங்க காசை கொடுத்து வந்து உன்னை வந்து வாங்கி வேற சாப்பிடுறீங்க, ஏதோ ஒன்று உபயோகிக்கிறீங்க இல்லையா? பக்க விளைவுகள் வந்தா யார் வரும்? ஒரு கண்கூடான ஒரு உதாரணத்தை வந்து என்னால காட்ட முடியுங்க. ஒரு இந்த தேங்காய் எல்லாம் உரிப்பாங்க இல்லையா, தேங்காய் உரிக்கக்கூடிய வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒருத்தருங்க, தினக்கூலி அடிப்படையில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லிவிங் எக்ஸாம்பிள். அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேப்பர் கட்டிங்ல எல்லாம் வரி விளம்பரங்கள் எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த கேப்சூல் எல்லாம் வந்து விளம்பரம் போட்டா இந்த தடவை எதை வாங்கி ட்ரை பண்ணிக்கும், அதே மாதிரி பக்கத்துல ஏதாவது லேகியம் போட்டோம்னா அடுத்த தடவை ஓகே இந்த தடவை எதை வாங்கி ட்ரை பண்ணணும். இது மாதிரி நீங்க என்னெல்லாம் மார்க்கெட்ல வந்திருக்குன்னு அவர் எதையெல்லாம் பாக்குறாரோ, டிவியில் வந்தாலும் சரி, பேப்பர்ல வந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, மனுஷன் விட மாட்டார், வாங்கிடுவாரு, ட்ரையல் பார்த்துருவார், செய்து செய்து பார்த்துருவார். எப்பங்க ஒரு 6-7 ஆண்டுகளா அவருக்கு அதான் வேலையே. புரிஞ்சுங்களா? அப்படி ஒரு செக்ஸ் ஃபீல் விதவிதமா வந்து அதை வந்து அனுபவிச்சு பார்த்தணும் அப்படிங்கிற ஒரு 7 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியா இதுதான் வேலையே. மாத்தி 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 எல்லாத்தையும் வாங்கி பார்க்கல. இன்றைக்கு பக்கவாத நோயாளி, ஒரு சைடு கையங்கால் விளங்குறது இல்லைங்க, அவரு எந்த வேலைக்கு போறது இல்லை, அவருடைய சம்சாரம் வந்து வேலைக்கு போயிட்டு அவரை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உயிராற்றல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விரைப்படுத்திட்டே போனீங்கன்னா கடைசியில இதுதான் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த மருந்துகளும் மாத்திரைகளும் செய்த பலன் என்ன? கூடுதலா இருக்கிற எனர்ஜி எல்லாம் ஒரு வீட்டு ஒரு மனுஷனை சக்கையா வெளியே தூக்கி போட்டுருக்கு, தூக்கி போட்டு செவலர். புரியுங்க? அப்போதைக்கு நன்மையா கொடுக்குற மாதிரி தான் எனக்கு பண்ணிருக்குதுங்க. இல்லாட்டி ஒருத்தன் வந்து தொடர்ந்து பண்ணுவானே.
ஒண்ணும் இல்ல, அந்த கிரீம் போட்டாலே அப்படி தக நெறின்னு வேணா அப்ளை பண்ணுவான் அந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? அது போட்ட என்னமோ நடந்திருக்கு, அந்த சமயத்தில் நடந்திருக்குது, உண்மைதான். ஆனா பின்னாடி என்ன ஆச்சு இப்போ? நிறைய ஆட்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியில சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் வெவ்வேறு டாக்டரை பார்த்துட்டு தாங்க இருக்கிறாங்க. ரகசிய நோய்கள் நிறைய வந்துருச்சுங்க இன்னைக்கு. ரகசியமான பிரச்சனை வெளியில சொல்ல முடியாதுமா. வெளியில சொல்ல முடியாது, அதுக்கான டாக்டர் ஏதோ ஒவ்வொரு ஊர்லயும் லாஜிக் எல்லாம் போட்டு வேற டாக்டர் வேற நீங்க அங்கேயும் வந்து கல்லா கழித்து தான் இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? உடம்பை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் இதுதான் நடக்கும்னு சொல்றேன். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இன்னொரு சாப்டர் இருக்குதுங்க, மனம்னு சொன்னீங்க இல்லையா? மனம். சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒரு ஆளுங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. ஒரு வெளிநாட்டு மனோதத்துவ நிபுணருங்க. ஒரு வெளிநாட்டுக்காரங்க, ஒரு வெளிநாட்டு பீஸ் என்றால் சரிங்களா? அந்த சுவர் தணிக்கப்படாத காமம் மனநோயை உண்டாக்கும். நீங்க ரொம்ப டென்ஷனாவே பேசிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க செக்ஸ்ல வந்து திருப்தியா பண்ணிக்கலன்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரி ஹிஸ்டீரியான்னு ஒண்ணு உருவாக்குனார். பெண்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டீரியா பயங்கரம் கத்துறாங்க இல்லைங்க, இந்த பஜாரியாட்டு கத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல, அதனால மனநலம் எல்லாம் அவங்களுக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி வந்து பிடிச்சிட்டாரு. மனநலம் வந்து பாதிக்கப்பட்டுரும் எப்போ செக்ஸ் கரெக்டா பண்ணிக்கல அப்படின்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ மைண்ட் ஓரியன்டா நிறைய பிரச்சனைகள் வந்துடும். மனிதனுக்கு செக்ஸ் தான் முக்கியம்னு 8 ஈகோ சூப்பர் ஈகோன்னு பண்ணாரு அவர். ஆச்சுங்களா? இப்ப நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பாடியை டச் பண்றதே இல்லை. அப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களா, விட்டு படங்களா பார்க்க வேண்டியது, அந்த பிக்சரா பார்க்க வேண்டியது. நம்ம இந்த சில ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேருந்து இந்த இந்த மால்குள்ள இருக்கீங்க, பெரிய பெரிய மால்குள்ள இருக்குது இல்லைங்களா? அங்க சில பேர் நான் பார்த்துருக்குறேங்க. நான் இந்த கிளாஸுக்காக அவ்வளவு தூரம் ஸ்டடி பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா உடல் கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளவு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான இதெல்லாம் இருக்காது. பார்க்கும்போதே என்னமோ அவர் வேடிக்கை பார்ப்பதற்கான ஆள் தவறு. புரிஞ்சுங்களா? ஒரு ஆணுக்குரிய செயல்பாட்டுக்கு இதுக்கான ஆளே இருக்கவே மாட்டார். இந்த எலும்பு தோல்மம் நோஞ்சானா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், இந்த வரப்பீடிகளை உறுத்திட்டு இருக்கிற ஒருத்தர் எந்த மாதிரி இருப்பார் புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் பார்த்தா அந்த பெரிய பெரிய மால் எல்லாம் பாருங்க, அந்த கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த பெண்கள், ஏன்னா மேல்தட்டு மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதையெல்லாம் இங்க மாதிரி நம்ம ஒரு கலாச்சாரம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுற மாதிரி எல்லாம் அங்க இருக்காது. நீங்க வெளியே பாக்குறீங்க இல்லையா? ரொம்ப ஃப்ரீயா வருவாங்க போவாங்க, அவங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை அவங்க எல்லாம். ஆனா அந்த வெறிச்சு வெறிச்சு பார்ப்போம் பாருங்க. நான் 2 3 நாளையில வந்து கேட்டேன், உண்மையிலேயே அந்த வந்துங்க என்னால செய்ய முடியாது, எனக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனா ஆசை. சில பேர் மத்தவங்க இந்த ப்ளூ ஃபிலிம் எல்லாம் பாக்குறாங்க இல்லைங்களா, என்ன நடக்குதுங்க அங்க யார் ஒரு ஆணும் பெண்ணும் அங்க புணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இவர் பாக்குறாரு. இந்த ப்ளூ ஃபிலிம் மட்டுமே பார்த்து ரொம்ப லைக் பண்றாரு இல்லையா, அவர் அதை மட்டும்தான் விரும்புவார். என்ன, இவர் மனசு அதிலேயே திருப்தி ஆயிரும். புரிஞ்சுங்களா? அப்ப மனம் மட்டுமே இப்ப இந்த காமத்துக்கு போதும், செக்ஸுக்கு போதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இன்னொரு நிறைய கேட்டகரி இருக்குங்க. இந்த ஐடி ஃபீல்ட் இருக்கிறாங்க இல்லைங்களா, இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி சர்வே என்னன்னா லிவிங் டுகெதர்லயே இருந்துட்டு இருப்பாங்க, கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். ஏன்னா இவங்க 2 பேருக்குனால திருப்தியான தாம்பத்தியத்துக்குள்ள இருக்கவே முடியாது. ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி தான் மாத்திட்டே இருப்பாங்க ஜோடிகளை வந்து. ஏன்னா இவனை விட அவன் பெற்றா, இல்லை அவனை விட அவன் பெற்றான்னு போயிட்டே இருக்கு. ஏன்னா இவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விந்தணு குறைபாடுன்னு இருக்குங்க. இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆண்மை குறைவு என்பது வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா யாரும் பேசுவதே இல்லை. அந்த ஐடி ஃபீல்ட்ல பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சர்வ சாதாரணம். அதான் ஒன்னாவே பேர் படுத்துக்கிறாங்க, ஒன்னாவே இருக்கிறாங்க, ஒன்னாவே வாழ்றாங்களே, அதனால அதெல்லாம் சர்வ சாதாரணம். அவங்க அதை கண்டுக்கிறதே இல்லை. இவனுக்கு ஆசைப்பட்டா இவனொரு பக்கம் போவான், அந்த பொண்ணுக்கு ஆசைப்பட்டா அந்த பொண்ணு ஒரு பக்கம் போகுதுங்களா, அதனால போயிட்டே இருக்கு. கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்? 2 பேத்துக்குமே மேட்ச்லன்னு தெரியும். புரிஞ்சுங்களா? அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, மனம் மட்டுமே வைத்துக் கொள்றாங்க, ஆனா செக்ஸை பத்தி ரொம்ப விரும்புவாங்க. மத்தவங்க செக்ஸை பத்தி பேசினா வந்து இந்த நைட்டு 11 மணிக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு டாக்டர் டாம அவரு மர்மமான விஷயத்தை மட்டுமே பேசுவார். அதுல ஒரு லேடி பக்கத்துல வச்சுட்டு அது அதை விட கூச்சம் எல்லாம் பேசு, அதுல அந்த டாக்டர் கூட வெக்கப்படுவார். ஆமா, அவரு கூட கொஞ்சம் நாசுக்கா பேசுவார். அந்த பொண்ணு பச்சையவே அவர் போயிட்டாரு இல்லைங்களா, அவரு மேலாவே போயிட்டாரு. ரொம்ப ஓப்பனா தான் பேசுவாருங்க. இப்ப வந்து அந்த மாதிரி யாரும் பேசுறது இல்ல. அந்த பொண்ணு உங்களுக்கு எப்ப இருந்து எந்திரிக்கிறது இல்லைன்னு கேக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்வீங்கன்னு கேக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமோ இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
ஆண்கள் தான் இப்ப ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க பேசுறதுக்கு, பொதுவெளிக்கு பேசுறதுக்கு இன்னும் தயங்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்பவே வரைங்க மருத்துவ ஆலோசனைக்காக என்னென்ன வரக்கூடிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கோர்ஸை பத்தி எல்லாம் தாராளமா பேசுறாங்க. நான் அவரு இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டேங்க 20 நாள் ஆச்சு அதெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு உடம்புக்குள்ள சில தொந்தரவுகள் இருக்குங்கிறனாலே நான் வந்து இன்டர் கோர்ஸை நான் ஊத்தி போடுறேன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வெளிப்படையா பேசுறாங்க பெண்கள் வந்து. ஓகே, அது போட்டு இப்போ மனம் உடல் ரெண்டையும் வந்து தனித்தனியா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல புரிஞ்சுங்க, ரெண்டு சேர்ந்தா தான், இப்ப சொன்னீங்க இல்லையா, ரெண்டு சேர்ந்தா தான், ரெண்டும் சேர்ந்தால்தான் அது முழுமையான செக்ஸா இருக்க முடியும். இப்ப இவன் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வெறும் கிரீம் அப்ளை பண்ணிட்டா மாத்திரை போட்டால ஒரு பொண்ணால வந்து திருப்தியா பண்ணிட முடியாது. ஆமா, அதே மாதிரி வெறும் மனசு மட்டும் இருக்குது, உடம்புல ஃபிட் இல்ல. இங்க ஆண்குறி ரெடி ஆகணும் இல்லைங்க, அங்க விஷயம் ஒண்ணும் இல்லாம போய் மனசு இருக்குதுங்க. நான்ல ஒரு 2 மணி நேரம் செய்யற மாதிரி நான் கனவு மட்டும் கண்டுக்குவேன். நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறான். சும்மா ஒரு ஃபுல் லைட்டுங்க, வெடிய வெடியா கிடிய கேதற 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 இவர் கதறிட்டு இருப்பாரு கனவுல. புரிஞ்சுங்களா? ஒரு விஷயம் நடக்காது. அப்ப உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா உடல் அளவுலையும் மனதளவிலையும் எப்ப நீங்க வந்து பொருந்திக்கிறீங்களோ, நீங்கள் பொருந்தி கொள்ளும் போது மட்டுமே அது நீங்க உண்மையான ஆண்மை தன்மையோட ஒரு பெண்ணை நெருங்குவீங்க. அப்ப ஆண்களுக்கு வந்து இப்ப நான் எதுக்காக இதெல்லாம் சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, பேசிக்காவே புரிஞ்சுக்கங்க, வெறும் உடம்பை மட்டும் போக்கஸ் பண்ணாதீங்க. சில பேர் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறத வச்சு நம்ம பெரிய கிங்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. செக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருப்பான், ஸ்டார்ட் பண்ணும்போதே போயிரு. புரிஞ்சுங்களா? அவரு எங்க குரோத் பண்ணி வச்சிருக்காரு? ஆமா ஆமா, அங்க இருக்குனுங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஸ்டிஃப்னஸ் ஸ்டாமினாவில் எங்க இருக்குன்னு ஆண்குறியில் இருக்குனுங்க, இல்லைங்களா? அதுதானே இயங்கக்கூடியது. ஒரு பெண்ணுக்கு முழுமையான இன்பம் எது வழங்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்குறி வழங்குது. ஆணுடைய செக்ஸுவலான பேச்சு இருக்குது இல்லைங்க, அந்தரங்கத்தில் பேசக்கூடிய பேச்சு பப்ளிக்ல பேசவே முடியாது இல்லைங்களா? அதனாலதான் அதுக்கு அந்தரங்கமே வச்சிருக்கிறது, அந்தரங்கம். அப்ப அந்தரங்கத்துல வந்து நீங்க பேசினா சில பேசல கிளுகிளுப்பா இருக்கும். அதுங்க இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் பையனும் பேசுறாங்க பேசுறாங்க பாருங்க, மணிக்கணக்கில் அப்படி என்னதான் பேசுவாங்க, அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா, பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு ரொமான்டிக்கா ஒரு கிக்கா இருக்கு அப்படி பேச. அதைய வந்துங்க அந்த இடத்துலயும் பேசணும். சில ஆளுகள் இது எதுக்காக சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, வெறும் மிஷின் மாதிரி அப்படியே 1 2 3 அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு தான் வந்துடுது. வேலையை செய்யாது, வேலையை செய்யாது. புரிஞ்சுங்களா? அப்ப வெறும் உடல் மட்டும் அல்ல, பெண் என்பவள் வெறும் உடல் மட்டும் கிடையாது, ஆணும் வெறும் உடம்பு மட்டும் கிடையாது, அவனுக்கு மனசு இருக்கு இல்லைங்களா? அவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப லவ் சீன் எல்லாம் நம்ம ரொம்ப விரும்பி விரும்பி பார்க்கணும் இல்லைங்களா? லவ் லவ் மூவி ஏதாவது சொல்லுங்க சொல்லுறேன். லவ் சப்ஜெக்ட் உள்ள படங்கள் நீங்க நிறைய டைட்டானிக், அப்புறம் காதலர் தினம், அப்புறம் இப்ப வந்த லவ் டுடே. சரி, இது மாதிரி காவிய காதல் நிறைய இருக்குது இல்லைங்களா? ரொம்ப ஏன் பிடிக்குது நமக்கு? நாம பண்ணாததை அவன் பண்றான். புரிஞ்சுதுங்களா? நாம பண்ணலாம்னு நினைச்சிட்டே இருக்கிறோம் இல்லையா, ஆசைப்பட்டுட்டே இருக்கிறோம். ஒரு பெண்ணை இப்படி எல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அவன் நான் ஸ்கிரீன்ல செய்வான். அதெல்லாம் சேர்ந்து நம்மளை ஈர்க்குது இல்லைங்களா? ஆக நமக்கு வந்து மனசு இருக்குது, நமக்கு இப்படி எல்லாம் லவ் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்கிறனாலதான் அது பிடிக்குது நமக்கு. ஆனா பிராக்டிக்கலா செய்யறது இல்லை, அதான் பிரச்சனை. அதனாலதான் சொல்றேன், உடம்பையும் மனசையும் ரெண்டையுமே சேர்த்துட்டு இணைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்க. அது சேர்த்துக்காம நீங்க வேற ஏதாவது ப்ராடக்டா மட்டும் ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த பொருள்கள் எல்லாம் விற்கிறானுங்க இல்லைங்களா, அவனுக்கிட்ட போகாதீங்க. நம்ம என்ன சொன்னாலும் யாருங்க, நாம ஒரு 5 பேர் 10 பேர்த்துக்கு வகுப்பு எடுக்கிறதுனால அது மாறாது, மொத்த சந்தை மாற போறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நாம நம்மளாலேயாவது இந்த விஷயத்த முதல்ல கன்வே பண்றேன். நான் வெறும் உடம்பு மட்டுமல்ல, ஆண்களுக்கான செக்ஸுவல் திருப்தியை கொடுக்கறது வெறும் உடம்பு மட்டும் கிடையாது. அதே மாதிரி வெறும் மனசு மட்டும் இருந்தா போதாது, ரெண்டுமே வேணும். ரெண்டும் இருந்து மேட்ச் பண்ணி அவங்க வேலை செய்தால் தான் நடக்கும். பாருங்க, உயிர் இருக்குது இல்லைங்களா, பஞ்சபூதத்தில் உயிர் என்பது ஆகாயத்தோடு சேர்ந்தது. எழுதிங்க, பஞ்சபூத நிலம் நீர் காற்று நெருப்பு இருக்கீங்களா, இதுல உயிர் அப்படின்னு இருக்கீங்களா, நம்ம உடம்புல உயிர். உயிர், இந்த உயிர் விந்தானுங்கிறது நீங்க பார்க்க உயிர் அணுக்கள் அப்படிங்கிறது இங்க இருக்குதுங்க, வெளியில வர்றதுங்க, உள்ள உருவாகுதுங்க. நான் சொல்றது உயிர் இருக்குது, உயிர். அது எங்க இருந்து இருக்குங்க? அதுக்குதான் சொல்றீங்க, பஞ்சபூதத்துல உயிர் என்பது எந்த தத்துவத்துல சேருங்க அப்படின்னு ஆகாய தத்துவத்தோடு சேர்கிறது. அதை எழுதிருங்க.
இதுதான் வந்து ஒவ்வொரு உயிரையும் இயக்குது. ஒவ்வொரு இதுவும் பாருங்க, ஒரு ஒரு செல் அமீபால இருந்து இனப்பெருக்கம் பண்ணுதுங்களா? பாருங்க, ஒரு செல் இது, அதுக்குள்ளேயே ஆணும் பெண்ணும் ஒரே இதுக்குள்ள இருக்கு. ஒரே செல்லுக்குள்ளேயே ஆணும் பெண்ணுமா இருக்கு. அதுக்குள்ளேயே இணைஞ்சுக்குது. அடுத்தது உருவாக்கிருங்க. அப்போ உயிர் என்பது ஆகாயத்தோடு சேர்ந்தது. அதோடைய உந்து சக்தி இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, பாருங்க, விலங்கினங்கள் இது மாதிரி யாருங்க பாடம் நடத்துறாங்க பாருங்களேன். அது பாட்டுக்கு ஜாயிண்ட் ஆகிக்குது. அந்த சமயத்துல குட்டியை பேத்து போட்டு போயிட்டே இருக்கு. நடக்குதா இல்லைங்களா? இது உயிர் என்பது ஆகாயத்தோடு சேர்ந்ததுங்க. இது யாருமே வந்து ரெக்கார்டா வச்சுட்டாலும் செய்ய முடியாது. மனிதன் தான் டைம் வச்சுக்கிறான். சாந்தி முகூர்த்தத்துக்குன்னு ஒரு நேரம். நீங்க குழந்தை பெற வேண்டும் என்றால் வலது நாசியில் ஓட வேண்டும், இல்லை இடது நாசியில் ஓட வேண்டும். நம்மளுக்கு இவ்வளவு சாஸ்திரம் எல்லாம் எழுதி வச்சிருக்கான். எந்த மிருகத்துக்கு எழுதி வச்சிருக்கான்? அந்த மாதிரி அது இயற்கையோடு ஒத்துருக்குதுங்க. உயிர் என்பது ஆகாயத்தோடு சேர்ந்ததுங்க. உங்களை இயக்கக்கூடியது அது. அப்படின்னா நீங்க நினைச்சதை நிறுத்தவும் முடியாது, நீங்க நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. புரிஞ்சுங்களா? அதனாலதான் அதுக்கு உயிர் நீர்னு பேரு. நமக்கு விந்துக்கு என்ன பேருங்க? அப்படின்னா இது நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தங்க. உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கப்பட்டாச்சுன்னா அதோடைய பயன் என்னவோ அதுக்கு நீங்க கரெக்டா பயன்படுத்திடணும். அதுக்காக நீங்க தேக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க நோயாளி ஆயிட்டீங்க. அதிகமா செலவழிச்சுட்டே இருந்தீங்கனாலும் நோயாளி ஆயிட்டீங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இது எல்லாம் வந்து சரியாக வகை தெரிந்து பயன்படுத்துறதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தான் கல்வி வேணும். கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கணும். இது இருக்குதுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகம் இறைச்சிடவும் கூடாது. இது ரொம்ப முக்கியம், பொக்கிஷம் நினைச்சு கூட்டியும் வைக்க கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஆக இது ரொம்ப இது மீடியமான ஒரு இடத்துல வந்து இது புரிஞ்சுக்க வேண்டும். உணவு, காற்று, நீர், உறக்கம், காமம், இந்த நாலும் இல்லைன்னா மனுஷன் மிருகம் ஆயிடுவான். உணவு, நீர், காற்று, உறக்கம், காமம், இது அஞ்சுமே முக்கியம். இதுல எந்த ஒண்ணும் கட் பண்ணீங்கன்னா மிருகம் ஆயிடும். எதை கட் பண்ணீங்கன்னா சரி. சாப்பாட்டுக்காக நிறைய சண்டை நடந்திருக்கீங்க. தண்ணிக்காக இப்ப வரைக்கும் நம்ம கர்நாடகா ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்குங்களா? தூக்கம் இல்லாம நிறைய பேர் நோயாளி ஆயிட்டே இருக்கிறான், மாத்திரை போட்டுட்டே இருக்கிறான். காற்று, காமம், இது இல்லாத போது மனிதன் மிருகம் ஆகிறான். அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, ஆணும் பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாகரிகமானவர். ரொம்ப நாகரிகமானவர். எப்பவுமே லவ் பண்ணும்போது உலகத்திலேயே டீசென்டான ஆளு நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு ரொம்ப வல்கர் ஆயிடுச்சுங்க. அது வீதியில ரோட்டு நடக்கிறதுக்கு நம்மளுக்கு கண் கூசுது. இவங்க 2 பேர் பண்ணக்கூடிய சேட்டை இருக்கு. வீட்டுல போய் என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அத்தனை இங்க ரோட்லயும் நடக்குது. உண்மையிலேங்க நான் சொல்றது, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தலைமுறை இருந்தது இல்லைங்களா? 2 பேர் லவ் பண்றாங்கன்னா மத்தவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இது இருந்தது இல்லைங்களா? ஒரு டீசென்டான சமயம் வரும்போதுதான் வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அந்த பேஸ்புக், இன்ஸ்டா, அது இதெல்லாம் லொஸ்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவன் கமிட்டடுங்கிறான், இல்லை சிங்கிள்ங்கிறான். உடனுக்குடனே தெரிஞ்சு போயிரு இவன் சேர்ந்து இருக்கிறானா, தனியா இருக்கிறானா. ஒரு பெண்ணும் சரி, ஆணும் சரி, இல்லைங்களா? இவங்களை ட்ரை பண்ணலாம் வேண்டாமான்னு 3வது ஆளுக்கு தெரியுதுங்க. அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸே வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஐ எம் சிங்கிள் அப்படிங்கிறான். நீங்க எப்படி சுந்தர் வச்சிருக்கீங்க? சிங்கிள் தான் வச்சிருக்கீங்க. சரி, நீங்க உண்மையாலுமே சிங்கிள் தான். நீங்க மேரிடு மேன், நீங்களும் சிங்கிள் தான். நீங்க ஸ்டேட்டஸ் என்னங்க வச்சிருக்கீங்க? இல்ல பொதுவா இந்த இதுல வைப்பாங்க பேஸ்புக்ல, இதுலாம் வந்து சிங்கிள் அப்படின்னு போடுது கிடையாது. ஓகே, நீங்க எங்கேயுமே சிங்கிள் வெளிப்படுத்துறதே இல்லை. கல்யாணம் ஆகலன்னு வெளிப்படுத்துறது இல்லை. இல்ல, சரி, நல்லா. அதாவது ஒரு லவ் ப்ரொபோசல் வர்ற மாதிரி வச்சுக்குவீங்க. என்னை யாராவது விரும்புங்களே அப்படிங்கிற மாதிரி வச்சிருவீங்க. அது வெளிப்படுத்தாம இருக்கிறதே நல்லதுங்க. ஐயா சொல்லுங்க, யாரோ பேசுறீங்க? அது வெளிப்படுத்தாம இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க. கரெக்ட் தாங்கய்யா. ஆனா இன்னைக்கு கமிட்டா இருக்குன்னு சிங்கிள் வச்சுக்கிறான். ஏன்னா மறுபடியும் இன்னொன்னு ஏதாச்சும் கிடைக்கும்னு பாக்கலாம். இதை விட பெஸ்டா ஏதாச்சும் கிடைச்சதுன்னா அதையும் ஒரு கை பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி. ஆமா, மேரேஜ் ஆனவனே சொன்ன மாதிரி சிங்கிள் தான் வச்சுக்கிறான். ஏன்னா ஆமா, ஒண்ணுதான் நான் இருக்குது. கரெக்ட் தான் வச்சிருக்குது. ஆமா, ஒரு மேரேஜ் ஆயிருக்குது. அப்ப சிங்கிள் தானே. அவன் கரெக்டா தான் வச்சிருக்கிறான். ஓகேங்களா? நீங்க சொன்ன மாதிரி வெளிப்படுத்தாம இருக்கிறதா நல்லதுங்க. ஆனா அதை கூட வெளிப்படுத்துகிறாரு. ஓகே. ஆனா காமம் இருக்குது பாருங்க. காமம் என்பது வந்து பாத்தீங்கன்னா, இதுல நீங்கள் தணிக்கப்படாத போது, ஆணோ பெண்ணோ வந்து பாத்தீங்கன்னா, எது மிருகத்தனமா நீங்க டீசென்டெல்லாம் இருக்க முடியாது. நீங்க பப்ளிக்ல வந்து லவ் பண்றப்ப வேணா கூட டீசென்ஸ் எல்லாம் இது பண்ணலாம். ஆனா காமம் என்பது அந்தரங்கத்துல செக்ஸுவலா வந்து நீங்க மீட் ஆகிறீங்க இல்லைங்களா?
அப்போது ஆணோ பெண்ணோ வந்து திருப்தி அடையாத போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அது மிருகத்தனத்தை கொண்டு வந்து பாருங்க. சாப்பாட்டுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், சாப்பாடு யாருக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுன்னு சொல்லுவாங்க. இல்ல வெயிட் பண்ணலாம், சரி பார்ப்போம், அது வரைக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனா காமத்துல உங்களை பாதியில கட் பண்றதுக்கு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு வாசி சொன்ன எப்படி இருக்கும். ருத்தரதாண்ட மாறிட மாட்டீங்க, புரியுதுங்களா? சுய இன்பமாவது பண்ணி அந்த இடத்துல வந்து என்ன பண்ணும், முடித்தாக வேண்டும், இல்லை என்றால் அது வெறி தலைக்கு ஏறிவிடும். நிறைய வன்முறைகள் அதனால் நடக்கிறது. சரி, ஓகேங்க. அதனால திரும்பவும் சொல்றேன், காமம் அல்லது செக்ஸ் என்பது அவ்வளவு இம்பார்ட்டன்டானது. அது நமக்கு சரியாக அணுக தெரிய வேண்டும் என்பது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இயல்பான மனிதன், கற்றுக்கொண்ட மனிதன். இப்ப இவங்களையும் நம்ம பார்த்தோம். இயல்பான மனிதன், இயல்பான மனிதன்னா பாமர மனிதன், படிப்பறிவு இல்லாத இருப்பாங்க. ஆதிவாசியும் வச்சுங்க. இன்னைக்குமே பாருங்க, இந்த கிராமப்புறங்கள் இருக்கக்கூடியவங்க, இந்த பழைய தலைக்கட்டாளிகள்லாம் பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லைம்பாங்க இல்லையா, அவர்கள் எல்லாமே வந்து பாருங்க குழந்தை இல்லை என்று அவர்கள் யாருமே இல்லை. பார்த்துருக்கீங்களா? மலைவாழ் மக்கள். மலைவாழ் மக்கள் அவன்லாம் ஸ்கூலுக்கே போனது இல்லைங்க. இயல்பான மனிதன். 7 பசங்க 7 குழந்தைங்க தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு எடுத்துக்குங்க, நம்ம அப்பாவுங்க எல்லாம் எடுத்துக்குங்க, நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம்ல. இப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கிற தலைமுறை பாக்குறோம் இல்லையா, குழந்தை வரமாட்டேங்குது. என்னங்க வித்தியாசம்? எனக்கு கேட்டா மேலோட்டமா பார்த்தா படிக்காதப்ப கூட நிறைய குழந்தை இருக்கு, குழந்தை நிறைய இருக்கு. இவன் நிறைய படிச்சுட்டா குழந்தைய வரமாட்டேங்குது. புரிஞ்சுங்களா? இயல்பான மனிதன், பாமர மனிதன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒண்ணுலயும் வந்து வஞ்சகம் மனசுக்குள்ளேயோ உடம்புலையோ எந்த இதுலயும் வந்து அவனுக்கு எந்த டிசார்டர் கிடையாது. ஆமா, அவன் இயல்பு மலைவாழ் சொரிமுத்தைனால மேல வந்து காட்டுல விலங்குகள் எதுவுமே செய்யாது. அந்த ஸ்மெல்லோடய அந்த இருக்கிறதுனால புலி நம்ம பண்ண அட்டாக் பண்ணுது. அதனால பாத்தீங்கன்னா இயல்பான மனிதன் இருக்கிறான் இல்லைங்களா, அவன் இயல்போடு இயற்கையாகவே இருக்கிறான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறை என்பது எதுவுமே இல்லை, இல்லைங்களா? அவனுக்கு எதுவுமே பத்திரங்கிறதே இல்லை. ஆனா கற்றுக்கொண்ட மனிதன் இருக்கிறானே, இஎம்ஐலயே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. கற்றுக்கொண்ட மனிதன் இருக்கிறான் பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய கற்றுக்கொண்ட மனிதன் வந்து பர்ஃபெக்ட் நோயாளி பாரு. என் குருநாதர் சொல், பர்ஃபெக்ட் நோயாளி யாருன்னு கேட்டீங்கன்னா கற்றுக்கொண்ட மனிதன். ஏன்னா அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறாங்க, சர்க்கரைனா உனக்கு இவ்வளவு இருக்கணும், பிபின்னா இவ்வளவு இருக்கணும் சொல்லி வச்சிருக்காங்க இல்லைங்களா. இவன் இதுக்காகவே வாழ்றான். அந்த இயல்பான மனிதனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, இல்லைங்களா? இவன் இவ்வளவையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டானா இதுக்காகவே கஷ்டப்படுறான். இவ்வளவும் பண்ண பண்ண வந்து சேர சேர என்னன்னு கேட்டீங்கன்னா வருது இல்லைங்களா. இப்ப மைண்ட்லயும் சரி பாடியிலயும் சரி இவன் ஃபிட்டாகவே இல்லை. இப்ப ஃபிட்டா இல்லை. அப்ப கற்றுக்கொண்ட மனிதன் எப்படி இருக்கானுங்க, இப்போ பெர்ஃபெக்ட் நோயாளியாத்தான் இருக்கிறான். நோயாளிக்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும்? 3 மாசத்துக்கு வரைக்கும் மாஸ்டர் செக்அப் பண்ண சொல்லலாம், பண்ண சொல்றானுங்க. இவன் போயிடுவான், கண்டிப்பா போயிடுவான். ஏன்னா இவனுக்கு ஒரு ரிமைண்டர் போட்டு ஒரு ஃபைல் போட்டு கொடுத்துருவாங்க, இல்லைங்களா? அடுத்தது அந்த ஆஸ்பத்திரி இவனுக்கு கால் வரும், உங்களுக்கு இந்த தேதியில் வந்து மறுபடியும் மாஸ்டர் செக்அப் பாருங்க, நாங்க உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால விடமாட்டாங்க, புரிஞ்சுங்களா? கற்றுக்கொண்ட மனிதன் தான் பெர்ஃபெக்ட் நோயாளி. அப்ப நோயாளிக்கு எப்படிங்க குழந்தை பிறகு? இன்னைக்கு பாருங்க, ஒரு நோயாளி சார் இந்த கற்றுக்கொண்ட மனிதன் இருக்கிறான் இல்லைங்களா, செக்ஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ராஜடி. இவன் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் வந்து பாருங்க, இந்த நைட்ல வந்து இந்த டைம் 9 to 10 11 இந்த சமயத்துல வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டா வந்து ரத்த ஓட்டத்தை பாதிக்கும் அப்படின்னு இவன் யாரோ சொல்லி கொடுத்துறாங்க இல்லைங்களா. ஒரு பாமர மனிதன் உண்மையில அதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இன்னைக்கு பாருங்க, ஒரு ரோட்டோரத்துல வந்து குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் வந்து 10-15 குட்டிகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனால ஒரு 10 மணி 11 மணிக்குள்ள செக்ஸ் வச்சு கூட யாருக்குமே ஐடியாவே கேட்டது இல்லை. புரிஞ்சுங்களா? அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கானுங்க. ரைட்டுக்கு, நீங்க என்னமோ தெரிஞ்சுட்டீங்க சுந்தரே, தெரிஞ்சுட்டீங்க. இன்னைக்கு எதை தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம் கேட்கிறானு, புரிஞ்சுங்களா? ஒண்ணு செக்ஸுவலாவும் திருப்தியா இல்லை, குழந்தை இல்லை, இவ்வளவெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டா வந்து குழந்தை நல்லா பிறக்கும். குங்குமம் சாப்பிட்டா குழந்தை சிவப்பா பிறகு வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கலாம். குழந்தையே பிறக்க மாட்டேங்குது, புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு வெறும் 20% மட்டும்தான் அந்த ஐவிஎஃப் இருக்கு இல்லைங்களா, 20% தான் வாய்ப்புங்க. நீங்க அதோட ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த முறையில்
சோதனை குழாயெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்டி பேபியில வெறும் 20% தான் உங்களையே விந்தணுக்கள கருமுட்டையெல்லாம் எடுத்துட்டு நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, வெறும் 20% மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு. மிச்சம் 80% என்னங்க போ ஃபெயிலியர்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த 20% வாய்ப்புக்கு முட்டி மோதிரம் பல லட்சம் செலவு பண்ணிட்டு சொல்லுங்க, பெர்ஃபெக்ட் நோயாளி யாரு இப்போ? படிக்காதவனுக்கு அந்த கவலையே இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, அவனுக்கு எந்த இதுலயும் குறை இல்லைங்க. அவனுக்கிட்ட காசு பணம் இல்லைங்கிறத தாண்டி வேற எந்த குறையான்னு சொல்லுங்க, எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால விட்டுருங்க. இப்ப நாம என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அவன்கிட்ட காசு பணமே இல்ல, ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. காசு இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாம் அறிவு இருக்குங்க. மெயினா காசு இருக்குது, அறிவு நிறைய இருக்கு. காசே இல்லைன்னா கூட செல்போன் இருக்குது, ஏன்னா மாசமான ரீசார்ஜ் பண்றதா காசு இருக்குது முதல்ல. இதுல நிறைய விஷயங்கள் வேற கேட்டு 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 வச்சிருக்கிறோமா, அதுக்கு தகுந்த மாதிரி வேற இன்னைக்கு புதுசு புதுசா ஆப் வேற கொடுத்துருக்கான். நடந்தா நீங்க எவ்வளவு ஸ்டெப் நடக்கிறீங்க வேற, அதுக்கு ஒரு ஆப் போட்டு வச்சிருக்கேன். இவனுக்கு ஆப் வைக்கிறதுக்காகவே நிறைய ஆப் கண்டுபிடிச்சு விட்டுருக்கான். புரிஞ்சுங்களா? இவனா நிம்மதியா வாழ முடியாது. இன்னைக்கு இத்தனை ஸ்டெப் நடந்தாகணும்னு சொல்லிட்டு அதுல ரிமைண்டர் வேற போட்டு வச்சிருக்கான். புரிஞ்சுங்களா? உங்களுடைய பிபி எந்த அளவுக்கு இருக்குதுன்றது அது சொல்கிறது. பிபி எவ்வளவு இருந்தா அதுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது உங்களுடைய பிரச்சனை, நீங்க ஆரோக்கியம் வச்சுக்கிட்டா போதும். அது ஏன் ஒரு வாட்சோட கொண்டு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க நீங்க? புரிஞ்சுதுங்களா? எவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடா நம்ம உண்டாக்கி வச்சிருக்கிறோம்னு சொல்றேன் நான். இயல்பான மனிதனால பிரச்சனையே இல்லை. நம்ம இன்னும் அடுத்ததுக்கு வந்துடலாங்க. செக்ஸுவலை பொறுத்த வரைக்குங்க, செக்ஸ் செக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஒரு ஆண் வந்து எப்ப வேணாலும் தயாராகிடலாம். ஒரு பெண் ஹாய் டார்லிங் அப்படின்னா போதும், இது அப்படியே இல்லைங்களா, லைட்டா அப்படின்னு கண்ணடிச்சா போதும். ஒரு ஆண் எப்போதுமே தயாருங்க செக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுங்க கரெக்டா வெற்றிகரமா பண்ணிடுவாரா, திருப்தியா பண்ணிடுவாராங்கிறது ரெண்டாவது. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ரெடி, ஆர் யூ ரெடி அப்படின்னு ஒரு லேடி கேக்குது. ஒரு ஸ்வீட் கேர்ள் ஒருத்தர் கேட்கறாங்க, சுந்தரியே கேட்கறேன்னு வச்சுங்களேன். சுந்தர் மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவர் ஆல்ரெடி சிங்கிளாவே இருக்கிறார். ஏதாவது யாராவது வந்தா சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு மாட்டேன்னு சொல்லுவீங்க? நோ, மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஐ எம் ரெடி. ஏன்னா நமக்கு முன்னாடி வேற ஒன்றத்தை ரெடின்னு சொல்லிட்டேன், என்ன பண்றது? புரிஞ்சுங்களா? ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 வித முக்கியமான விஷயங்கள் அவங்களுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்குங்க. ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எழுதி. ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல், இந்த உடல் இருக்குது இல்லைங்களா, உடல் ரீதியாக அவள் தயார் நிலையில் இருந்தால் மட்டுமே அவள் அந்த விஷயத்துக்கு உடனே ஓகே சொல்லுவாள். அதாவது செக்ஸுவலா வந்து அவங்க தயார் நிலைக்கு வராங்கன்னா, பயாலஜி என்னங்க, பீரியட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஓரியன்டா இருக்கக்கூடிய சமயங்கள். அதாவது பீரியட்ஸுக்கு ஒரு முன்னாடி ஒரு 6-7 நாள், பீரியட்ஸ்ல இருக்கிற ஒரு 6-7 நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் வந்து ஃபயர் ஜோன், அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபயர் ஜோன். அது எப்பேற்பட்ட அரவிந்த் சாமியார் தான் தெரியும். இப்ப யாருங்க ஸ்மார்ட் அப்படின்னு யாரையும் சொல்லுவீங்க? இப்ப இருக்கக்கூடிய ஹீரோ சூர்யா சொல்லலாம், அஜித் சொல்லுங்க, சொல்லிக்கலாம், அஜித்தை சொல்லலாம். ஸ்மார்ட்னா விஜய் ஒரு ஸ்மார்ட் தானே. ஆரியா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க வச்சுக்கல. இந்த ஸ்டார்களே வந்து ஒரு பெண் அணுகுனா கூட பயாலஜிக்கலாக ஒரு பெண் டேஞ்சர் சோன் இருக்காங்கன்னா நோ தான், அவ்வளவு. பின்னாடி நம்ம டேஞ்சர் சோன் அவங்களுக்கு வந்து பயாலஜிக்கலா அந்த ஃபீல் இருக்காது. நீங்க வந்து ஆமா செக்ஸுவலாக நீங்கள் அவர்களை நீங்கள் இருக்கவே முடியாது. நீங்க என்ன வித்த பண்ணீங்கன்னா சரி நடக்கவே நடக்காது. ஆனா இது ஒரு 10 நாள் தாண்டிட்டாங்க வச்சுங்களேன், பீரியட்ஸ் முடிந்த ஒரு 7-8 நாள் எல்லாம் தாண்டி பீரியட்ஸ் முடிஞ்சது, பீரியட்ஸ் முடியுது இல்லைங்களா, முடிஞ்ச ஒரு 8 நாள் 10 நாள் அப்படிங்கும் போது ஒரு சாதாரண ஒரு டம்மி பீஸ்ன்னு வச்சுக்கலாம், யோகி பாபுன்னு வச்சுங்களேன். அவர் நயன்தாரா கூட டூயட் பாடிட்டார். அவரு போய் அப்ரோச் பண்றாருன்னு வச்சுங்களேன், ஐயோ ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? பெண்ணை பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கல் தான். ஆணை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் இடம் எதுவுமே கிடையாது. அவர் ஆண் எப்பவுமே ரெடி தான். ரெடினா ரெடி. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஹாய் டியர் அப்படின்னு எந்திரிச்சிடலாம். நாளைக்கு நான் தூங்கிக்கிறேன், நான் இன்னைக்கு நான் ரெடின்றான். புரிஞ்சுங்களா? ஆனா பெண்ணை பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கல் காரணம் முதலாவது. அவன் உடல் ரீதியாக அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி பின்னாடி இருக்கிற டேஞ்சர் ஜோன்ல வந்து கண்டிப்பா அவளை அனுமதிக்காது. அதனால நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நடக்கவே நடக்காது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி.
பெண் வந்து சைக்காலஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடை போட்டு வருங்க. ஒரு ஆண் பார்க்கக்கூடியதுக்கும் பெண் பார்க்கக்கூடியதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சுந்தர் வந்து உன்னை பார்க்க சொல்றேன், உங்களை ஒண்ணு பார்க்க சொல்றேன்னு வச்சுங்களேன், நீங்க பார்த்து சொல்றதை விட ஒரு பெண் கூடுதலாக 4 தகவலை சொல்வாள். புரிஞ்சுங்களா? சைக்காலஜி இருக்குது இல்லைங்களா? ஒரு பெண் மனதால் ஏற்றுக்கொள்ளாமல் மனப்பூர்வமாக ஒத்துக்கவே மாட்டார். செக்ஸ் வந்து சான்ஸ் கிடையாது. மனப்பூர்வமான இது வந்து என்ன சொல்றீங்க, ஏன் ஒவ்வொரு ஆணும் வந்து இவ்வளவு வித்த ஓடுறான் இல்லைங்களா? பின்னாடியே நடக்கிறான், ஓடுறான். காலையில் 8 மணிக்கு வேணா 7 மணிக்கே போய் நின்றுக்கலாம் பஸ் ஸ்டாப்ல. பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு பர்ஃபெக்ஷன் மெயின்டைன் பண்ணுவான். அப்படி பண்ணினாலே வந்து அவளுக்கு ஓகேன்னா தான் மனசுக்கு வந்து பிடிக்கும், அந்த அப்ரோச் பிடிக்கும். இதே வந்து ஒருத்தன்லாம் அவன் அப்ரோச்சே பண்ண மாட்டான். இந்த காலேஜ்ல வந்து பாருங்க, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை இருப்பான். ஆனா பெண்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அப்ரோச் பண்ணி பின்னாடி நான் யார் சுத்திட்டு இருப்பேன், அவனை எல்லாம் திரும்பி போய் பார்க்க மாட்டான். இவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கணும்னு இருக்கு இல்லையா, அது யாரு, அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு பாக்குறாங்க 2வது கேட்டகரி. இப்ப சைக்காலஜி. 3வதுங்க ஃபேவரைட் பிளேஸ். ஃபேவரைட் பிளேஸ் அப்படின்னாங்க அட்மாஸ்பியர் இருக்குது இல்லைங்களா? அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா? சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் இருக்கும் பாருங்க. ஒரு பெரிய ஒரு கார்டன் வச்சுங்களேன், நல்ல நிறைய பூக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம். அந்த மனசு எல்லாம் வந்து அப்படியே ஒரு புது இது கிட்டத்தட்ட மனசுக்கு பிடிச்சமான ஒரு இடம். அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஃபேவரட் பிளேஸ் அர்த்தம். சில பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில இந்த ஐஸ்கிரீம் பார்லர் வந்து ஃபேவரட் பிளேஸா இருக்கு. காபி ஷாப் அவங்களுக்கு சிலதெல்லாம் அந்த சிலதெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது, காஃபியோ டீயோ ஐஸ்கிரீமோ இந்த சாப்பிடும்போது அப்படி ஒரு மைண்டு அப்படி ஒரு ரிலாக்ஸா வச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல இப்ப அதுக்காகவே வந்து இப்ப ஆண்கள் வந்து கேட்போம், நம்ம ஒரு காபி சாப்பிடலாமா இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஏன் அவளுக்கு என்ன ஃபேவரட்னு இவனுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவன் அவ்வளவு ட்ரை பண்றான். புரியுதுங்களா? அதே மாதிரிங்க வெளியில இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அவங்க உடம்புல. சிலருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு அப்படிங்கிறது அந்த குஷி படத்துல ஒரு காமிப்பாங்க தெரியுங்களா? நீங்க பார்த்த நான் பார்த்தேன், இந்த எஸ்.ஏ. சூரிய வசனம் பார்த்துருப்பீங்க. நீ பார்த்ததை நான் பார்த்தேன், இல்ல நான் அதை பார்க்கல போக முடியல. சிலது டச் பண்ண வச்சுங்களேன். சிலதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து பகுதி இந்த ஃபேவரட் பிளேஸ்ன்னு சிலதெல்லாம் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில ஆண்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த பெஸ்டி ஃப்ரெண்டு அப்படின்லாம் சில பேர் இருக்கிறான் இல்லைங்களா? அவன் வந்து அந்த ஃபேவரட் பிளேஸ்ல அவனோட வந்து இது பண்ணிட்டான்னா அவன் சீக்கிரம் லவரா கன்வெர்ட் ஆகிடுவான். ஃபேவரட் பிளேஸ்ன்னு இருக்குங்க, அது பெண்களுக்கே தெரியாது. ஆனா அவன் அந்த இடத்துல டச் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபேவரட் பிளேஸ் மாறும், மாறிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து பாருங்க உள்ளங்கையா இருக்கு. இந்த பழைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பாரதிராஜா படத்தெல்லாம் பாருங்க, கதாநாயகி அப்படியே கையை பிடிச்சி இது பண்ண, கையை பிடிச்சாலே லவ் வந்துடும். பாத்துருக்கீங்களா? தான் தான தான் தான தான் தான தாளம் அப்படின்னு எல்லாம் ஒரு மியூசிக்கெல்லாம் அப்படியே பேக்ரவுண்ட்ல எல்லாம் போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஃபேவரட் பிளேஸ் அப்படிங்கிறது ஆளுக்கால் மாறும். எல்லாத்துக்கும் ஒரு இடம் கிடையாது. இந்த ஃபேவரட் பிளேஸ் அப்படிங்கிறது சேஃப்டிங்கிறது ஒன்று இருக்கு. செக்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து பாதுகாப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரு. நீங்க வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல இரிட்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்றதுக்காக போயிருக்கிறீங்க அப்படின்னா ரிஜெக்ட் நினைக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு ஃபேவரட் பிளேஸ் கிடையாது. இன்னொன்னு அவங்க எல்லாம் யாரோ வந்து அவங்கள வாட்ச் பண்றதா அவங்க நோட் பண்றாங்க போது அவங்களால ஃப்ரீடமா எதையும் பேசவே முடியாம உண்மையாலுமே அவங்களுக்கு ஓகே சொல்லலாம்னு அவங்க நினைத்திருக்கலாம். புரிஞ்சுங்களா? ஆனா சொன்ன இடம் இது சேர்க்க சரியில்லாம இல்லையா? அது மாதிரி நீங்க சொன்ன இடம் பேசின இடம் சரியில்லை அப்படின்னா அது எல்லாம் அவ்வளவு வித்தியாசப்படுகிறது. ஒரு பெண் வந்து பாருங்க, பயாலஜிக்கல், சைக்காலஜி, ஃபேவரட் பிளேஸ், உடம்புலையும் சரி வெளிப்புற சூழலையும் சரி, இந்த 3ஐயும் வந்து புரிந்து கொண்டவன் மட்டுமே தான் அவர்களை வந்து ஜெயிக்க முடியும். ஒரு பெண்ணுக்கு இது ஒரு ஆணுக்கு இதெல்லாம் உண்டா? நான் தான் சொல்லிங்க, நீங்க எந்த இடத்துல வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்கிற பாத்ரூம் போயிட்டு இருக்க திருப்பி கூப்பிட்டு ஹாய் அப்படின்னு ஒண்ணு போ நிறுத்திடலாம். புரிஞ்சுதுங்களா? ஆக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது. ஓகேங்க, ஒரு டீ பிரேக் போயிடலாம். ஓகே.
ஐயா, வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு 10 நிமிடம் டீ பிரேக் எடுத்துக்கங்க. ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு மீண்டும் பாருங்க. 11:20 ஆச்சுங்களா? ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இணைஞ்சு